ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. காலை நேரத்திலே தேவ in Jesus name. தியாரா மாக்கலர மன தோரரா தியாரா தியாரா ஒரு ஷலாரியா லரா மாக்கலோரியா லரா திலரா. Jesus name. இயேசுவின் நாமத்திலே கட்டுகிறேன் ஆண்டவரே. Jesus. வாருமையா போதகரே, வந்தேமிடம் தங்கீரும். வாருமையா போதகரே, வந்தேமிடம் தங்கீரும். சேருமையா பந்தினியில், சேருமையா பந்தினியில், சிறியவராம் எங்களிடம், சிறியவராம் எங்களிடம். வாருமையா போதகரே, வந்தேமிடம் தங்கீரும். சேருமையா பந்தினியில், சேருமையா பந்தினியில், சிறியவராம் எங்களிடம், சிறியவராம் எங்களிடம். యేసయ్యా ఉమకు స్తోత్రం. Speak to us, Lord, in a special way. Let your word come, Lord, with anointment and power. Touch our people. உங்களுடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே, உடைய வல்லமை தொடட்டும் கர்த்தாவே. ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ಬಲವು ಮುಟ್ಟಲಿ ಸ್ವಾಮಿ. எல்லா அந்தகார கிரியைகளும் சபைக்கு விரோதமாக நின்று கொண்டிருக்கிறதான எல்லா அந்தகார கிரியைகளும் கூட இயேசுவின் நாமத்திலே கட்டுகிறோம், அப்புறப்படுத்துகின்றோம். ಸಭೆಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ನಿಂತಿರುವಂತ ಎಲ್ಲ ಅಂಧಕಾರ ಕ್ರಿಯೆಗಳನ್ನ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಕಟ್ಟಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೇವೆ ದೇವರೇ. பேசும் ஆண்டவரே, நாங்கள் கேட்கட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த நாளிலே தெரிந்து கொண்டதான ஒரு தலைப்பு, கர்த்தர் நம்முடைய தொழுதலை, வேண்டுதலை, விண்ணப்பங்களை, காணிக்கையை அங்கீகரித்து கொள்கின்றாரா? ஆர் வி டூயிங் இட் இன் த ரைட் வே? நாம் ஆண்டவரை தொழுகிற பொழுது, காணிக்கை செலுத்துகிற பொழுது, ஆண்டவரை நாம் உயர்த்துகிற பொழுது ஏற்ற விதத்திலே உயர்த்துகின்றோமா என்றதான ஒரு கேள்வியை நாம் இங்கே கவனிக்கும்படியாய் வாஞ்சிக்கின்றேன். ದೇವರನ್ನ ಮಹಿಮೆಪಡಿಸುವಂಥ ಸಮಯದಲ್ಲಿ, ಆರಾಧನೆ ಮಾಡುವಂಥ ಸಮಯದಲ್ಲಿ, ಆತನಿಗೆ ಗೌರವವನ್ನು ಕೊಡುವಂಥ ಸಮಯದಲ್ಲಿ, ಕಾಣಿಕೆಯನ್ನು ಕೊಡುವಂಥ ಸಮಯದಲ್ಲಿ, ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಮಾಡುವಂಥ ಸಮಯದಲ್ಲಿ ನಾವು ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಆತನ ಗೌರವಿಸ್ತಾ ಇದ್ದೀವ ಎಂಬ ಒಂದು ಶೀರ್ಷಿಕೆ ಮೇಲೆ ಇವತ್ತು ಒಂದು ಸಂದೇಶ ಇರುತ್ತದೆ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. 1 நாளாகமம் புத்தகத்தில் 16ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சந்நிதியில் பிரவேசியுங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ಯೆಹೋವನ ನಾಮಕ್ಕೆ ಯೋಗ್ಯವಾದ ಗಣವನ್ನು ಸಲ್ಲಿಸಿರಿ, ಕಾಣಿಕೆ ಸಹಿತ ಆತನ ಸನ್ನಿಧಿಗೆ ಬನ್ನಿರಿ, ಪರಿಶುದ್ಧವೆಂಬ ಭೂಷಣದೊಳಗೆ ಯೆಹೋವನಿಗೆ நமஸ்கரிசிரி. சங்கீதம் 96:8 இப்படியாய் சொல்லுகின்றது. 96:8, ಯೆಹೋವನ ನಾಮಕ್ಕೆ ಯೋಗ್ಯವಾದ ಗಣವನ್ನು ಸಲ್ಲಿಸಿರಿ, ಕಾಣಿಕೆಯೊಡನೆ ಆತನ ಅಂಗಳಕ್ಕೆ ಬನ್ನಿರಿ. கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள். ಯೆಹೋವನ ನಾಮಕ್ಕೆ ಯೋಗ್ಯವಾದ ಗಣವನ್ನು ಸಲ್ಲಿಸಿರಿ, ಕಾಣಿಕೆಯೊಡನೆ ಆತನ ಅಂಗಳಕ್ಕೆ ಬನ್ನಿರಿ. அப்படியானால் ಹಾಗೆಂದ್ರೆ நாம் யோசிக்க வேண்டிய ஒரு காரியம் உண்டு. ನಾವು ಯೋಚಿಸಬೇಕಾಗಿರುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯ ಉಂಟು. நாம் செய்கிறதான ஆராதனைகளிலே, ನಾವು ಸಲ್ಲಿಸುವಂತ ಆರಾಧನೆಗಳಲ್ಲಿ, நாம் செலுத்துகிற காணிக்கைகளிலே, ನಾವು ಸಲ್ಲಿಸಲ್ಪಡುವಂತ ಕಾಣಿಕೆಗಳಲ್ಲಿ அவரை
நாம் உயர்த்தி பாடுகிறதான வேலையிலே ಆತನನ್ನು ಉನ್ನತಕ್ಕೆ ಏರಿಸಿ ಆಡುವಂಥ ಸಮಯದಲ್ಲಿ நாம் அவருக்கு மகிமை செலுத்துகின்றோம், ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகின்றோமா, கனம் கொடுத்துகின்றோமா ಆತನನ್ನು ನಾವು ಗೌರವಿಸ್ತಾ ಇದ್ದೀವಾ, ಮಹಿಮೆ ಪಡಿಸ್ತಾ ಇದ್ದೀವಾ என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ಆ ಕಾರ್ಯವನ್ನು ನಾವು ಯೋಚಿಸಿ ನೋಡಬೇಕಾಗಿದೆ. மார்க் 12:30 சொல்லுகிறது, முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன்னுடைய முழு சரீரத்தோடும் கூட ஆண்டவரை நீ தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி. ಇನ್ನು ದೇವರಾದ ಕರ್ತನನ್ನು ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದಲೂ, ಪೂರ್ಣ ಮನಸ್ಸಿನಿಂದಲೂ, ಪೂರ್ಣ ಪ್ರಾಣದಿಂದಲೂ, ಪೂರ್ಣ ಬುದ್ಧಿಯಿಂದಲೂ, ಶಕ್ತಿಯಿಂದಲೂ ಆತನ ಆರಾಧಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ. ஆண்டவர் மேலே அன்பு செலுத்துகிற ஒரு மனுஷன் அதை பூரணமாய் செலுத்த வேண்டும். ದೇವರಲ್ಲಿ ಪ್ರೀತಿ ಸಲ್ಲಿಸುವಂತ ಒಂದು ಮನುಷ್ಯನ ಅದು ಪರಿಪೂರ್ಣವಾದ ಪ್ರೀತಿಯನ್ನು ಸಲ್ಲಿಸುವಂತವನಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. ஆனால் நம்முடைய கிறிஸ்துவ ஆராதனைகளை அது ஒரு ரொட்டீனா ஒரு ப்ராக்டிஸாக ஆயிடுச்சு நம்மளுக்கு. ಆದರೆ ನಮ್ಮ ಕ್ರಿಸ್ತನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಆರಾಧನೆ ಎಂಬುದು ಒಂದು ವಾಡಿಕೆಯಾದ ಒಂದು ಆರಾಧನೆಯಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟಿದೆ. இட்ஸ் பிகம் ரிச்சுவல்ஸ். இது செய்யணும், அதனால செய்கிறோம். ಇದು ಮಾಡಬೇಕು, ಆದ ಕಾರಣ ನಾವು ಮಾಡುವಂಥವರಾಗಿದ್ದೇವೆ. அல்லது ஒரு கம்பல்ஷன். சண்டே வந்து இப்போ பாருங்க, நம்மளுக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்துடுச்சு அப்படின்னா எல்லாரும் கோயிலுக்கு போய்தான், நம்ம கிறிஸ்தவங்க கோயிலுக்கு போகிறோம், அவ்வளோதான். ನೋಡ್ರಿ, ಭಾನುವಾರ ಬಂತು ಅಂದರೆ ಒಂದು ಕಟ್ಟಾಯದ ಮೇರೆಗೆ, ಒತ್ತಾಯದ ಮೇರೆಗೆ ನಾವು ಬರಲೇಬೇಕು, ಬರ್ತಾ ಇದ್ವಿ. அல்லது மற்றவர்கள் மெச்சிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் சில காரியங்களை செய்கின்றோம். ಬೇರೆಯವರು ನಮ್ಮನ್ನು ಮೆಚ್ಚಿಸಿಕೊಳ್ಳಬೇಕೆಂಬುದಾದ ಬೇರೆ ಕೆಲವೊಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವಂಥವರಾಗಿರ್ತೇವೆ. ஒருவேளை நாம் அங்கு அந்தஸ்தில் இருக்கின்றோம், ஒரு உயர்வில் இருக்கின்றோம், ஆகவே நம்முடைய அந்தஸ்தை நாம் மற்றவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் வருகின்றோம். ಸಭೆಯಲ್ಲಿ ಒಂದು ಉನ್ನತ ಸ್ಥಾನವನ್ನು ನಮಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ, ಆದ ಕಾರಣ ಆ ಸ್ಥಾನವನ್ನು ಬೇರೆಯವರಿಗೆ ತೋರಿಸಬೇಕೆಂಬುದಾದ ಒಂದು ರೀತಿಯಲ್ಲಿ ವಾಡಿಕೆಯಾಗಿ ಸಹ ನಾವು ಬರುವಂಥವರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತೇವೆ. யோசித்து பார்ப்போம் என்றால் நாம் எப்படி இதை நாம் ஆண்டவருக்கு செய்கின்றோம். ನಾವು ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡುವುದಾದ್ರೆ ಈ ಕಾರ್ಯವನ್ನ ಹೇಗೆ ದೇವರಿಗೆ ನಾವು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ஆண்டவருக்கு பிரியமான விதத்திலே நம்முடைய ஆராதனைகளோ அல்லது ஆஃபரிங்கோ அல்லது நம்முடைய ஜெபமோ இருக்கிறதா? ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ನಮ್ಮ ಆರಾಧನೆಗಳು, ಕಾಣಿಕೆಗಳು, ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಗಳು ಇದೆಯಾ? ஆண்டவரை ஏற்றுக்கொள்கின்றாரா அல்லது ரிஜெக்ட் பண்ணிடுறாரா? ದೇವರು ಒಂದು ವೇಳೆ ಅದನ್ನು ಅಂಗೀಕಾರ ಮಾಡುತ್ತಾರೋ ಅಥವಾ ತಿರಸ್ಕಾರ ಮಾಡುತ್ತಾರೋ? என்னுடைய ஜெபம் கேட்கப்படவில்லை என்று சொல்லுகிறதான கூக்குரல்கள் அநேகம் உண்டு. ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಗಳಿಗೆ ಕೇಳಲ್ಪಟ್ಟಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಕೂಗುವಂತ ಅನೇಕ ಕೂಗುಗಳು ಉಂಟು. அது ஏன் என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டியதான ஒரு நிலைக்கு வந்திருக்கின்றோம். ಅದು ಏಕೆ ಆ ರೀತಿಯಾದ ಒಂದು ಸ್ಥಿತಿ ಎಂಬುದಾಗಿ ಅದನ್ನು ಯೋಚಿಸಿ ಮಾಡಬೇಕಾದ ಒಂದು ಕಾರ್ಯ ಉಂಟು. ஜெபம் பண்ணுவது தப்பு இல்லை, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದರಲ್ಲಿ ತಪ್ಪೇನಿಲ್ಲ. ஆண்டவருக்கு காணிக்கை கொண்டு வருவதில் தப்பு இல்லை, ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಕಾಣಿಕೆಯನ್ನು ಕೊಂಡು ತರುವುದು ತಪ್ಪಿಲ್ಲ, ஆண்டவருக்கு சேவை பண்றதுல தப்பு இல்லை, ದೇವರಿಗೆ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡುವುದು ತಪ್ಪೇನಿಲ್ಲ. ஆனால் எப்படி பண்றோன்றதுதான். ಆದರೆ ಹೇಗೆ, ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾಡ್ತೀವಿ ಎಂಬುದೇ ಮುಖ್ಯ. நான் இப்பொழுது காரில் வந்திருக்கும் போது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன். ಪಾಸ್ಟರ್ ಅವರು ಕಾರಲ್ಲಿ ಬರುವಂಥ ಸಮಯದಲ್ಲಿ ಒಂದು ಅಡ್ವರ್ಟೈಸ್ಮೆಂಟ್ ಅನ್ನು ನೋಡಿದ್ರು, ಜಾಹೀರಾತನ್ನ. படிக்கிற பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போடுகின்றோம் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு அக்ஷரா பத்திரான்னு போட்டு அவங்க என்ன அவங்க பண்ணுறாங்களோ அது ஒரு பெரிய பேனர் போட்டு ஒரு பஸ்ஸுக்கு பின்னால் ஒட்டிக்கிறாங்க. ಓದುವಂಥ ಮಕ್ಕಳಿಗೆ ಅಕ್ಷರ ಪಾತ್ರ ಎಂಬುದಾದ ಒಂದು ಶೀರ್ಷಿಕೆಯಲ್ಲಿ ಅವರು ಆಹಾರವನ್ನು ಸಲ್ಲಿಸ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಬಸ್ಸಿನ ಹಿಂದಿನಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಒಂದು ಬ್ಯಾನರ್ ಹಾಕಿ ಒಂದು ಜಾಹೀರಾತನ್ನು ಅಲ್ಲಿ ಮಾಡಿದರು. அவங்க பசங்களுக்கு ஃப்ரீயாக சாப்பாடு கொடுக்குறது தப்பா? ಅವರು ಮಕ್ಕಳಿಗೆ ಉಚಿತವಾಗಿ ಆಹಾರವನ್ನು ಕೊಡುವುದು ತಪ್ಪಾ? நல்லது தானே, ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯ ತಾನೆ. ஆனால் எதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க? ಅದು ಏನಕ್ಕಾಗಿ ಆ ರೀತಿಯಾದ ಒಂದು ಜಾಹೀರಾತು? யோசித்து பார்த்தீங்களா? ಯೋಚನೆ ಮಾಡಿ. ஒரு அஜெண்டா இருக்குது, அவங்களுக்கு அதில் பெருமை வர வேண்டும், ಅದರಲ್ಲಿ ಒಂದು ಕಾರ್ಯ ಉಂಟು, ಅವರಿಗೆ ಒಂದು ಹೆಮ್ಮೆ ಗೌರವ ಬರಬೇಕೆಂಬುದಾಗಿ, மற்றவங்களும் மெச்சிக்கொள்ள வேண்டும், ಬೇರೆಯವರು ನಮ್ಮನ್ನು ಮೆಚ್ಚಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ இதெல்லாம் செய்யறோம்னு அவங்களுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, எல்லாருக்கும் ஒரு பப்ளிசிட்டி கொடுக்குறாங்க. ನಾವು ಇದನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದೀವಿ ಎಂಬುದಾಗಿ ಅನೇಕರಿಗೆ ತಿಳಿಸುವಂತ ಕಾರ್ಯವನ್ನು ಅವರು ಮಾಡುತ್ತಾರೆ. இந்த ஊரில் இருக்கிற இங்கே பொலிட்டிஷியன்லாம் நீங்கள் பார்த்தாங்கன்னா அவன் 10 பைசா கொடுத்தா கூட முன்னால் ஒரு 10,000 ரூபாய்க்கு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு தான் அந்த 10 பைசா நம்மளுக்கு தருவான். ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇರುವಂಥ ರಾಜಕಾರಣಿಗಳು ಒಂದು ವೇಳೆ 10 ಪೈಸಾ ಅವರು ಕೊಡುವುದಾದ್ರೆ 10,000ಕ್ಕೆ ಬೇಕಾಗಿರುವಂಥ ಒಂದು ಜಾಹೀರಾತನ್ನು ಅವರು ಅಡ್ವರ್ಟೈಸ್ಮೆಂಟನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. ಏನಕ್ಕಾಗಿ? இவங்களுக்கு ஃப்ரீயாக சாப்பாடு போடுவோம், இவங்களுக்கு ஃப்ரீயாக சாப்பாடு போடுறோன்னு ஊரெல்லாம் கொடுத்துருப்பான், 10 பேருக்கு தான் சாப்பாடு போடுவான். ಅವರಿಗೆ ಉಚಿತವಾಗಿ ಆಹಾರವನ್ನು ಕೊಡ್ತೀವಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಅವರು ಜಾಹೀರಾತನ್ನು ಕೊಡ್ತಾರೆ, ಕೊಡುವುದೊಂದು 10 ಪೈಸಾ ಮಾತ್ರ. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? அவன் சாப்பாடு போடுறது தப்பா? ಅವನು ಆಹಾರ ಕೊಡುವಂಥದ್ದು ತಪ್ಪ? ஏழைங்களுக்கு தான் தரான்,
ಅವರು ಬಡವರಿಗೆ ತಾನೇ ಕೊಡ್ತಾರೆ, பசியா இருக்கிறவங்களுக்கு தான் கொடுத்தான். ಹಸುವಿನಲ್ಲಿ ಇರುವರಿಗೆ ಅವರು ಕೊಡ್ತಾರೆ. The act is not wrong. The way he has done is wrong. அவன் செய்த காரியம் தப்பு இல்ல, அவன் செய்த முறை தான் தப்பு. ಅವನು ಮಾಡಿದಂಥ ಕಾರ್ಯ ಏನು ತಪ್ಪಿಲ್ಲ, ಅವ್ರು ಮಾಡಿದಂಥ ವಿಧಾನ ತಪ್ಪಾಗಿದೆ. அநேக நேரங்களிலே ஆண்டவரை தொழுது கொள்கின்றோம், ஆண்டவருக்கு ஆஃபரிங் கொடுக்கின்றோம் என்று சொல்லி நாம் செய்கிறதான வேலையில அது எல்லாம் நல்லது. வேதம் அதுதான் சொல்லுகிறது. நீ ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும், ஆண்டவரை உயர்த்த வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும், காணிக்கை செலுத்த வேண்டும், இதெல்லாம் வேதம் சொல்லுகிறது. அதைத்தான் நம்ம செய்கிறோம். ஆனால் எப்படி செய்கின்றோம்? ನಾವು ದೇವರನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡ್ತೀವಿ, ಕಾಣಿಕೆಯನ್ನು ಕೊಡ್ತೀವಿ, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀವಿ, ತಪ್ಪೇನಿಲ್ಲ. ನಮ್ಮ ಆರಾಧನೆ ದೇವರನ್ನ ಗೌರವಿಸುವಂಥ ಕಾರ್ಯ, ಕಾಣಿಕೆ ಕೊಡುವಂಥ ಕಾರ್ಯ, ಪ್ರಾರ್ಥಿಸುವಂಥ ಕಾರ್ಯ ಅದು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಇದೆ ಎಂಬುದೇ ಬಹಳ ಮುಖ್ಯ. சில நேரங்களில் நாம் செய்கிறதானே முறையற்ற காரியங்களினாலே நாம் ஆசீர்வாதத்துக்கு பதிலாக சாபத்தை பெற்றுக்கொள்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ಕೆಲವೊಂದು ಬಾರಿ ನಾವು ಮಾಡುವಂಥ ಕಾರ್ಯಗಳು ಕ್ರಿಯೆ ಇಲ್ಲದ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾಡುವ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಾವು ಶಾಪವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. காயினுடைய வாழ்க்கையிலே நாம் கவனிக்கிறதான வேலையில ಕಾಯಿನನ ಒಂದು ಜೀವಿತದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಂಥ ಸಮಯದಲ್ಲಿ ஜெனிசஸ் புத்தகமா ஆதியாகமம் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அங்கே வேதம் சொல்லுகின்றது. நான் படிக்கிறேன். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளுக்கு கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார், காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சலாகி அவன் முகம் மாறுபட்டது. கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் இவ்வளவு எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வீட்டு வாசற்படியிலே படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பட்டு இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். ಕಾಯಿನನು ತನ್ನ ಹೊಲದಲ್ಲಿ ಇರುವಂಥ ಕೆಲವೊಂದು ಫಲಗಳನ್ನು ದೇವರಿಗೆ ಅರ್ಪಿಸಿದನು. ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಏಬೆಲನು ಸಹ ತನ್ನ ಹಿಟ್ಟಿನಲ್ಲಿದ್ದಂಥ ಕುರಿಗಳನ್ನು, ಒಳ್ಳೆಯದು ಸ್ವಚ್ಛಲವಾದ ತನ್ನ ಕುರಿಗಳನ್ನು ದೇವರಿಗೆ ಅರ್ಪಿಸಿದನು. ಆದರೆ ಕಾಯಿನನ ಕಾಣಿಕೆಯನ್ನು ಮತ್ತು ಕಾಯಿನನ್ನು ದೇವರು ಅಂಗೀಕಾರ ಮಾಡಿಲ್ಲ. ಆದರೆ ಏಬೆಲನು ತಂದಂಥ ಆ ಕಾಣಿಕೆಯನ್ನು ದೇವರು ಅಂಗೀಕಾರ ಮಾಡಿದರು. ಇದರ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಕಾಯಿನನ ಮುಖ ಕೋಪಗೊಂಡವನಾಗಿ ಅವನ ಮುಖ ತಲೆ ತಗ್ಗಲ್ಪಟ್ಟಿತ್ತು. ಆಗ ದೇವರು ಕೇಳ್ತಾರೆ, ಏಕೆ ನೀನು ಈ ರೀತಿಯಾದ ಒಂದು ಕೋಪಗೊಂಡಿದೆಯಾ? ನೀನು ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡಿದ್ದು ಆದರೆ ನಿನಗೆ ಒಳ್ಳೆಯದಾಗಿತ್ತ ಮೇಲಾಗಿತ್ತಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. ನಿನ್ನ ಪಾಪವು ಬಾಗಿಲ ಬಳಿಯಲ್ಲಿ ಮಲಗಿಕೊಂಡಿದೆ, ಅದು ನಿನ್ನನ್ನು ಹಿಡಿತಿದೆ, ನೀನು ಅದನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವೆ ಎಂಬುದಾಗಿ ಆತನ ದೇವರು ಅವನಿಗೆ புத்திமன்னு எழுத்தானே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, இது ஏன் காயினும் ஆபேலும் காணிக்கை கொண்டு வந்தாங்கன்னு சொல்லப்படலை. அப்படியானால் அவங்க காணிக்கை கொண்டு வர வேண்டும் என்றதான ஒரு காரியம் அவங்களுக்கு தெரிந்திருக்கிறது. ஆண்டவரத்தில் வருகிற பொழுது காணியை கொண்டு வந்து தொழுது கொள்ள வேண்டும், அவளுக்கு வருகிற எல்லா காரியங்களிலேயும் காணிக்கை செலுத்த வேண்டும் என்றதான ஒரு படிப்பினை அவங்களுக்கு இருந்திருக்கிறது. அப்படியானால் அவருடைய பெற்றோர்கள் ஆதாமும் ஏவாலும் தன்னுடைய பிள்ளைகள் 2 பேருக்கும் சொல்லி கொடுத்துக்கிறாங்கிறது அர்த்தம். ಕಾಯಿನು ಮತ್ತು ಆಬೇಲನು ಏನಕ್ಕಾಗಿ ಕಾಣಿಕೆಯನ್ನು ಕೊಂಡು ತಂದರು ಎಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಆದರೆ ತಂದೆ ತಾಯಿರಾಗಿರುವಂಥ ಆದಾಮನ ಅವರಿಗೆ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಬರಬೇಕಾದ್ರೆ ಕಾಣಿಕೆಯನ್ನು ಕೊಂಡು ಹೋಗಬೇಕೆಂಬುದನ್ನು, ದೇವರಿಗೆ ಸಲ್ಲಿಸಬೇಕೆಂಬುದನ್ನು ಅವರಿಗೆ ತಿಳಿಸಿಕೊಟ್ಟಿರಬೇಕೆಂಬುದಾಗಿ ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. ஸோ நல்ல பேரண்டிங் தான். அங்கே பெற்றோர்கள் தங்களுடைய கடமையை ஒழுங்காக செய்திருக்கிறாங்க, பிள்ளைகளும் அதை செய்கிறாங்க. அவங்க பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து ஆண்டு சமூகத்தில் போனோம், நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமென்றால் ஆண்டு சமூகத்துக்கு போனோம், அது காணிக்கை கொண்டு போக வேண்டும், நமக்கு வர எல்லா காரியத்திலும் ஆண்டுக்கு காணிக்கை செலுத்த வேண்டும், அவங்களும் செய்கிறாங்க. ನೋಡಿ, ಎತ್ತವರು ಒಳ್ಳೆಯವರೇ. ಅವರು ತನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ಹೇಳಿಕೊಟ್ಟ ಹಾಗೆ ಮಕ್ಕಳು ಸಹ ಕಾಣಿಕೆ ಒಂದಿಗೆ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಹೋಗ್ತಾರೆ. ಅದರ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಅವರ ಆಶೀರ್ವಾದ ಬರುತ್ತೆ ಎಂಬುದನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡವರಾಗಿ ಇರ್ತಾರೆ. நல்லது தான், ಅದು ಕಾರ್ಯ ಒಳ್ಳೆಯದೇಯಾ? ஸோ ஆதாம் ஏவாள் செய்ததும் நல்லது, இந்த உடைய பிள்ளைகள் 2 பேரும் செய்ததும் நல்லது தான். ಅಲ್ಲಿ ತಪ್ಪು ಏನೂ ಇಲ್ಲ. ತಂದೆ ತಾಯಿಗಳಾಗಿದ್ದಂಥ ಆದಾಮು ಅವಳು ಮಾಡಿದ್ದು ಒಳ್ಳೆಯದೇಯಾ? ಅದರ ಮಕ್ಕಳಾಗಿರುವಂಥವರು ಅದನ್ನು ಮಾಡಿದ್ದು ಒಳ್ಳೆಯದೇಯಾ? ತಪ್ಪೇನಿಲ್ಲ. ஆனால் ஆண்டவர் என்ன பண்றாரு? ಆದರೆ ದೇವರು ಏನು ಮಾಡ್ತಾರೆ? ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரித்து கொண்டாரு, காயினுடைய காணிக்கையை
அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ಏಬೆಲನ ಕಾಣಿಕೆಯನ್ನ ದೇವರು ಅಂಗೀಕರಿಸಿದರು, ಆದರೆ ಕಾಯಿನನ ಕಾಣಿಕೆಯನ್ನ ದೇವರು ಅಂಗೀಕಾರ ಮಾಡಿಲ್ಲ. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? ஸோ ஏதோ ஒரு காரணம் இருக்குது. ಯಾವುದೋ ಒಂದು ಕಾರಣ ಅಲ್ಲಿದೆ. அவன் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதான ஒரு காணிக்கையை அவன் செலுத்தவில்லை. ಅಂಗೀಕರಿಸಲ್ಪಡಬೇಕಾಗಿರುವಂತ ಒಂದು ಕಾಣಿಕೆಯನ್ನ ದೇವರ ಮುಂದೆ ಅವನು ಸಲ್ಲಿಸಲಿಲ್ಲ. ஆவேல் ஒரு காணிக்கை செலுத்தினான், அது ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதா இருந்தபடினாலே அந்த ஆண்டவர் அதை ஏற்றுக்கொண்டார். ಏಬೇಲನು ಸಲ್ಲಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಕಾಣಿಕೆಯನ್ನು ಅದು ಅಂಗೀಕಾರ ಪಡಬೇಕಾಗಿದ್ದಂತ ಕಾಣಿಕೆಯಾಗಿತ್ತು, ಆದ ಕಾರಣ ದೇವರು ಅದನ್ನು ಅಂಗೀಕಾರ ಮಾಡಿದರು. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்படியானால் காயினுடைய காணிக்கை ஏன் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ಹಾಗಾದರೆ ಕಾಯಿನನ ಕಾಣಿಕೆಯನ್ನ ದೇವರು ಯಾಕೆ ಅಂಗೀಕಾರ ಮಾಡಿಲ್ಲ ಎಂಬುದನ್ನ ನಾವು ಪರಿಶೀಲನೆ ಮಾಡಿ ನೋಡಬೇಕು. ஒன்று, அடுத்தபடி பார்க்கும்பொழுது ஆண்டவர் சொல்றாரு காயினை பார்த்து, உன் முகம் ஏன் இப்படி இவ்வளோ சேஞ்ச் ஆகுது, இவ்வளோ கோபம் உனக்கு வருது, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? அவங்க பாருங்க, பாயிண்டட் கொஷின்ஸு. உனக்கு ஏன் இவ்வளோ கோபம் வருது? அதுவே டக்குன்னு அவன் கோபம் வர்றது முகம் நாடுதுனாவே அவனோட ஆட்டிடியூடு, அவனோட சுபாவம், அவன் ஒரு கோபக்காரன். அவன் பாருங்க நிமிஷத்துல கோபப்படுகிறதான ஒரு மனுஷனாய் காணப்படுகின்றான். வேதம் அருமையாய் சொல்லுகிறது, நீ நன்மை செய்தால் மேன்மையில். அப்படின்னா அவன் நன்மை செய்யல. அவன் செய்கிற காரியங்கள் எல்லாம் கெட்டதா இருக்கிறது என்பதை கர்த்தர் அங்கே புரிந்து கொண்டிருக்கின்றார். அப்படியானா ಕಾಯಿನನ ಕಾಣಿಕೆಯನ್ನು ದೇವರು ತಿರಸ್ಕರಿಸಿದ ಮೇಲೆ ಕಾಯಿನನ ಮುಖ ನೋಡುವುದಾದರೆ ಅದು ಕೋಪಗೊಳ್ಳುವುದಾಗಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟಿತ್ತು, ಅವನ ತಲೆ ಬಗ್ಗಲ್ಪಟ್ಟಿತ್ತು. ಆದ ಕಾರಣ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, ನೀನು ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡಿದರೆ ನಿನಗೆ ಒಳ್ಳೆಯದಾಗಿತ್ತು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. ಆದರೂ ಸಹ ಅವನು ಕೋಪ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದನೆಂಬುದನ್ನು ಕರ್ತನು ತಿಳಿದುಕೊಂಡ ಕಾರಣ ನೀನು ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡಿದರೆ ನಿನಗೆ ಮೇಲಾಗಿತ್ತಿದ್ದಲ್ವೋ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. அப்படியானால் அங்கே கொடுக்கப்படுவதானே, கொண்டு வருவதானே, ஆண்டுக்கு செலுத்துகிறதானே அந்த ப்ரேயரோ ஆஃபரிங்கோ அது முக்கியமல்ல. நீ அதை எப்படி செலுத்துறது தான் முக்கியம். எந்த காணிக்கையை நீ கொண்டு வந்திருக்கிற என்பது தான் முக்கியம். அங்கே வேதம் சொல்வது, அவனோட முகநாடி வேறுபட்டது. இஸ் ஆட்டிடியூட், இஸ் பிஹேவியர், அவனுடைய திங்கிங், அவனுடைய இன்டென்ஷன் எல்லாத்தையும் கர்த்தர் பார்க்குற ஒரு மனுஷனை ஆண்டவர் அவன் கையில் வச்சிருக்க ஆஃபரிங் மட்டும் இல்லை, அந்த மனுஷனையே பூர்ணமாக அவர் ஆராயிறார். அவர் ದೇವರಿಗೆ ಕಾಣಿಕೆಯನ್ನು ಕೊಂಡು ತರುವುದು ತಪ್ಪೇನಿಲ್ಲ, ಆದರೆ ಅದು ಯಾವ ಮಾರ್ಗದಿಂದ ಬಂದಿತ್ತು ಎಂಬುದೇ ಭಾಳ ಒಂದು ಮುಖ್ಯ. ದೇವರ ಕಾಣಿಕೆಯನ್ನು ತಿರಸ್ಕಾರ ಮಾಡಿದ್ದು ಮಾತ್ರವಲ್ಲ, ಅವನ ಮುಖದ ಬೇರ್ಪಟ್ಟಿದ್ದನ್ನು ಸಹ ದೇವರು ಏನು ಮಾಡ್ತಾರೆ ಅಲ್ಲಿ ಕಂಡಿಡ್ತಾರೆ. ಯಾಕಂದರೆ ಅವನ ಗುಣಾಧೀಶಗಳನ್ನು ದೇವರು ಕಂಡುಕೊಳ್ಳುವಂಥವನಾಗಿದ್ದಾನೆ. It's more important to know the character and the attitude of the person than the offering he makes. ஒரு மனுஷன் கொடுக்கிறதானே ஆஃபரிங்கில் கர்த்தர் பிரியப்படுவதில்லை, அவன் எப்படிப்பட்ட விதத்தோடு வந்து அதை கொடுக்குறான் என்பது தான் அடுத்தர் முதலாவது பார்க்கிறார் என்பதை பார்க்க வேண்டும். ಕರ್ತನು ಕಾಣಿಕೆಯನ್ನು ತರುವುದನ್ನು ನೋಡುವುದಿಲ್ಲ, ಆ ಮನುಷ್ಯ ಯಾವ ರೀತಿ ತಂದನು ಎಂಬುದನ್ನು ಅವನ ಮಾರ್ಗವನ್ನು ತಿಳಿದು ಅದು ನೋಡುವಂಥ ದೇವನಾಗಿದ್ದಾನೆ. வார்னிங்கும் கொடுக்குறாரு, ಎಚ್ಚರಿಕೆ ಸಹ ಕೊಡ್ತಾರೆ. நீ கெட்ட புத்தியோடு கூட இருக்கிற, நீ பாவம் செய்திருக்கின்றாய். யுவர் ஆட்டிடியூடு, அவனுக்கு கோபம் மட்டும் இல்லை, மர்டரஸ் ஆட்டிடியூடு, கொலை பண்ணுறதான ஒரு வெறி அவனுக்குள்ளே இருக்கிறது. பாவம் உன் வீட்டு வாசற்படியிலே படுத்துன்னு இருக்குது, நீ போய் அது சரி பண்ணு அப்படின்னு வேற வார்னிங் கொடுக்குறாரு. ದೇವರು ಆತನನ್ನು ನೋಡಿ ಕೋಪವನ್ನು ನೋಡಿ ಹೇಳುವುದು ಮಾತ್ರವಲ್ಲ, ಎಚ್ಚರಿಕೆ ಕೊಡುವುದು ಮಾತ್ರವಲ್ಲ, ನಿನ್ನಲ್ಲಿ ಇರುವಂಥ ಗುಣಗಳನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದು ಮಾತ್ರವಲ್ಲ, ಪಾಪವನ್ನು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಅವನು ಕೊಲೆ ಮಾಡುವಂಥ ಒಂದು ಆಲೋಚನೆ ಉಳ್ಳವನೆಂಬುದನ್ನು ತಿಳಿದವನಾಗಿ ಆತನಿಗೆ ಎಚ್ಚರಿಕೆಯನ್ನು ಕೊಟ್ಟು, ನಿನ್ನ ಬಳಿ ನಿನ್ನ ಬಾಗಿಲಲ್ಲಿ ಪಾಪವು ಮಲಗಿದೆ, ಅದನ್ನು ಹೋಗಿ ಸರಿ ಮಾಡು ಎಂಬುದಾಗಿ ಆತನಿಗೆ ಒಂದು ಎಚ್ಚರಿಕೆಯನ್ನು ಕೊಡುವುದನ್ನು ನೋಡುತ್ತೀವಿ. ஆதியாகமத்தில் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது வேதம் சொல்லுகிறது, அங்கே கர்த்தர் ஜனங்களை பார்க்கிற பொழுது வேதம் சொல்லுகின்றது, மனுஷர் அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் இணைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று கர்த்தர் கண்டு என்று வேதத்தில் வாசிக்கின்றோம். ಮನುಷ್ಯರ ಕೆಟ್ಟತನವು ಭೂಮಿಯ ಮೇಲೆ ಹೆಚ್ಚಾಗಿರುವುದನ್ನು ಅವರು ಹೃದಯದಲ್ಲಿ ಯೋಚಿಸುವುದು, ಎಲ್ಲವೂ ಯಾವಾಗಲೂ ಬರೀ ಕೆಟ್ಟದಾಗಿರುವುದನ್ನು ಕರ್ತನು ನೋಡಿದನು.
அவனுடைய திங்கிங்க கர்த்தர் பார்க்கிறாரு. ಅವರ ಆಲೋಚನೆಗಳನ್ನ ಯೋಚನೆಗಳನ್ನ ಕರ್ತನು ನೋಡುತ್ತಾನೆ. நீ என்ன யோசிக்கிற என்பதை தான் கர்த்தர் அங்க பார்க்கிறாரு. ನೀನು ಏನು ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾ ಇದೆಯಾ ಎಂಬುದನ್ನ ಕರ್ತನು ನೋಡುತ್ತಾನೆ. நீ உன் கையில எவ்வளவு பெருசு எடுத்துன்னு வரணுன்றது கர்த்தர் பார்க்கறது இல்ல. ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಕಾಣಿಕೆಯನ್ನು ನಿನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ತಂದಿದೆಯಾ ಎಂಬುದನ್ನು ನೋಡುವುದಿಲ್ಲ. உன்னுடைய புத்தி எப்படி இருக்குது, கெட்ட புத்தியா நல்ல புத்தியா கர்த்தர் பார்க்கிறாரு. ನಿನ್ನ ಬುದ್ಧಿ ಒಳ್ಳೆದ ಕೆಟ್ಟದ ಎಂಬುದನ್ನು ಮಾತ್ರ ದೇವರು ನೋಡುತ್ತಾನೆ. அது நித்தம் பொல்லாதது என்று கண்டு என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அவனை அதை நாசப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நோவாவின் காலத்திலே ஜனங்களை அழித்து போட்டார் என்று வேதம் சொல்லுகின்றது. ಅದರ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಕೆಟ್ಟ ಕಾರ್ಯಗಳ ನಿಮಿತ್ತವಾಗಿ ನೋಹನ ಕಾಲದಲ್ಲಿ ಜನಗಳನ್ನು ದೇವರು ನಾಶಪಡಿಸು ಎಂಬುದಾಗಿ ವೇದವು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. ஆண்டவர் வார்னிங் வேற கொடுக்கிறாரு காயினுக்கு. ಕಾಯಿನಿಗೆ ದೇವರು ಎಚ್ಚರಿಕೆಯನ್ನು ಸಹ ಕೊಡ್ತಾರೆ. உன் வாசற்படியிலேயே பாவம் படுத்து நிற்குதுடா, நீ போ, அது சரிப்படுத்திட்டு வா, ரூல் ஓவர் இட். பாவத்தை நீ மேற்கொள்ளு, பாவம் உன்னை மேற்கொள்ளக்கூடாது, நீ பாவத்தை ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி ವಾರ್ನಿಂಗ್ கொடுக்கிறாரு. ಹೋಗಿ ಕಾಯಿನಿಗೆ ಹೇಳ್ತಾರೆ, ನೀನು ಹೋಗಿ ನೀನು ಮನೆಯ ಹೊಸಲ ಬಾಗಿಲಲ್ಲಿ ಮಲಗಿರುವಂತ ಪಾಪವನ್ನ ಅದು ಸರಿ ಮಾಡಿಬಿಟ್ಟು ಮತ್ತೆ ಹಿಂತಿರುಗಿ ಬಾ ಎಂಬುದಾಗಿ ಸಹ ಎಚ್ಚರಿಕೆಯನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. பொல்லாத எண்ணம் உள்ளதான ஒரு மனுஷன், கெட்ட புத்தி உள்ளதான ஒரு மனுஷன், ஒரு கோபக்காரன், கொலைவெறி உள்ளவன் ஆண்டவருக்கு காணிக்கை கொண்டு வந்தார். கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்வாரா? ಕೆಡುಕಾದ ಮನುಷ್ಯನು, ಕೇಡುಳ್ಳ ಒಂದು ಮನುಷ್ಯನು, ಕೊಲೆ ಒಂದು ಪಾದಕನಾಗಿ ಇರುವಂತ ಒಂದು ಮನುಷ್ಯನು ಕೊಂಡು ತರುವಂತ ಕಾಣಿಕೆಯನ್ನ ದೇವರು ಅಂಗೀಕರಿಸುತ್ತಾರಾ? ஏசாயா புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகின்றது. ಏಷಯ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 13ನೇ ವಚನವು ಹೇಳುತ್ತದೆ, இனி வீண் காணிக்கையை கொண்டு வர வேண்டாம். சும்மா காணிக்கையத்தின் வந்து வேஸ்ட் பண்ணாதே. ವ್ಯರ್ಥವಾದ ನೈವೇದ್ಯಗಳನ್ನ ಇನ್ನು ಮುಂದೆ ನನ್ನ ಮುಂದೆ ತರಬೇಡಿರಿ. தூபம் காட்டுது எனக்கு அருவருப்பா இருக்குது. நீ வந்து தூபம் காட்டினா, நீ வந்து பிரேயர் பண்ணினா, நீ காணிக்கை செலுத்தினா எனக்கு அது அருவருப்பா இருக்குது. ಧೂಪವು ನನಗೆ ಅಸಹ್ಯವಾದ ಕಾರ್ಯವಾಗಿದೆ. நீங்கள் அக்கிரமத்தோட ஆசாரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் சகிக்க மாட்டேன். ಅಮಾವಾಸ್ಯೆ ಸಬ್ಬತ್ ದಿನ ಕೂಟ ಪ್ರಕಾರ ಕಟನೆ ಇವುಗಳ ಬೇಡ. ಅಧರ್ಮದಿಂದ ಕೂಡಿದ ಸಂಘವನ್ನು ನಾನು சகிசலாரனு. ஞாயிற்றுக்கிழமை நான் ஒழுங்கா கோயிலுக்கு போறேன் அப்படின்னு சொன்னாக்கோ அது நீ வரும்போதே ஆண்டுக்கு எரிச்சலா வருது, நீ வரும்போதே ஆண்டுக்கு கோபம் வருது. நீ அக்கிரமத்தோட கூட, நீ அநியாயத்தோட கூட, நானும் கோயிலுக்கு போறேன், நானும் தொழுகை கொள்ளுகிறேன், நானும் பாட்டு பாடுறேன். ஹலோ, ஆண்டவர் என்ன சொல்ற? வீணா நீ வந்து எனக்கு காணிக்க செலுத்தாதே, நீ வீணா இங்க வந்து தூபம் காட்டாத, வீணா பிரேயர் பண்ணாத, எல்லாம் வேஸ்ட், எனக்கு அது அருவருப்பா இருக்கிறது. ಭಾನುವಾರ ದಿನದಲ್ಲಿ ವ್ಯರ್ಥವಾದ ಕಾರ್ಯಗಳ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಾವು ಸಲ್ಲಿಸುವಂತ ಸ್ತೋತ್ರಗಳು ಮತ್ತೆ ಯಜ್ಞಗಳನ್ನ ದೇವರು ಹೇಳುತ್ತಾನೆ, ಅದು ವ್ಯರ್ಥವಾಗಿದೆ, ನನಗೆ ಅಸಹ್ಯವಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் உங்கள் கண்களை உங்களை விட்டு மறைக்கின்றேன், நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும். வேதம் சொல்லுது பாருங்க, ನೀವು ನನ್ನ ಕಡೆಗೆ ಕೈ ಎತ್ತುವಾಗ ನಿಮ್ಮನ್ನು ನೋಡದಂತೆ ನನ್ನ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮರೆಮಾಡಿಕೊಳ್ಳುವೆನು. ಅವು ನೀವು ಬಹು ಪ್ರಾರ್ಥನೆಗಳನ್ನು ಮಾಡಿದರೂ ನಾನು ಕೇಳನು, ನಿಮ್ಮ ಕೈಗಳಲ್ಲಿ ರಕ್ತವು ತುಂಬಿದೆ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಹೇಳುತ್ತಾನೆ. புரியுதா? நீ விழுந்து விழுந்து ஜெபித்தாலும், எகிரி எகிரி குச்சி ஜெபித்தாலும், நீ கையை தூக்கி சில பேர் கையெல்லாம் ஆட்டி அல்ல, நீ கையெடுத்து ஆட்டும் போது உன் கையில் என்ன ரத்த கறக்குதான்னு பாரு. ஆண்டவர் பார்த்துட்டு தான் இருக்கிறார். உன் கையிலே ரத்தம் உண்டு என்பதை நான் அறிவேன் என்று வேதம் சொல்லுகின்றது. ನೀವು ಕೈಗಳನ್ನು ಎತ್ತಿ ಕುಣಿದು ಆರ್ಭಡಿಸಿ ಆರಾಧನೆ ಮಾಡಿದ್ರು ಸಹ ಕೈಗಳನ್ನು ಎತ್ತುವಾಗ ಕೈಗಳಲ್ಲಿ ರಕ್ತ ಇದೆ ಎಂಬುದನ್ನು ದೇವರು ಹೇಳುವಂತ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. நீங்கள் போய் ஒன்று பண்ணணும், உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள், நன்மை செய்யுங்கள். ನಿಮ್ಮನ್ನು ತೊಳೆದುಕೊಳ್ಳಿರಿ, ಶುದ್ಧ ಮಾಡಿಕೊಳ್ಳಿರಿ, ನನ್ನ ಕಣ್ಣೆದುರಿಗೆ ನಿಮ್ಮ ದುರ್ಕೃತ್ಯಗಳನ್ನು ತೊಲಗಿಸಿರಿ, ದುರಾಚಾರವನ್ನು ಬಿಡಿರಿ. அதான் காயினுக்கு சொல்றாரு, நீ போ, ஃபர்ஸ்ட் சரி பண்ணிட்டு வா. ಅದನ್ನ ದೇವರು ಕಾಯಿನಿಗೆ ಹೇಳ್ತಾನೆ, ನೀನು ಹೋಗಿ ಅದನ್ನು ಸರಿ ಮಾಡಿಕೊಂಡು ಬಾ. போய் அந்த பாவத்தை ஆண்டு கொண்டு வா. நீ போய் பாவம் வீட்டிலேயே இருக்குதையா, உன் வாசப்படியிலேயே இருக்குதே, அதை ஃபர்ஸ்ட் கழுவி போட்டுட்டு வா அப்படின்னு சொல்றாரு. ನಿನ್ನ ಮನೆಯ ಬಾಗಿಲಲ್ಲೇ ಪಾಪ ಮಲಗಿಕೊಂಡಿದೆ, ನೀನು ಅದನ್ನು ಹೋಗಿ ಸರಿ ಮಾಡಿ ಎಂಬುದಾಗಿ ಮತ್ತೆ ಎಚ್ಚರಿಕೆ ಕೊಟ್ಟು ಕಳಿಸ್ತಾರೆ. அவன் செய்தானா? ಅವನು ಮಾಡಿದನಾ? He did not obey God. ஆண்டோடைய வார்த்தை கீழ்ப்படியில்லை. தன்னை சோதித்து அறிந்து அவன் என்னிலே குற்றம் உண்டோ என்று ஆராய்ந்து பார்க்கல. அவனுக்கு இன்னும் கோபம் வந்துடுச்சு. இப்போ பிளான் போட்டவன் ஆக்ஷனுக்கு இறங்குறான். இப்போ நெக்ஸ்ட் எப்படி என்ன பண்ணுறது பிளான் போட்டான், ஆக்ஷனில் இறங்கினா. ஏபலையும் பாருங்க,
முதல் காணிக்கை வேதத்தில் மனுஷனால சொல்ல கொடுக்கப்பட்ட காணிக்கை, வேதத்தில் எழுதப்பட்ட முதல் காணிக்கை கர்த்தர் அங்கீகரித்து கொள்ளவில்லை. முதல் உலகத்தில் பிறந்த முதல் மனுஷன் ஒரு கொலைக்காரனா மாறினான். கொலை செய்தான். எப்படிப்பட்டதான கொலை இருக்குது பார்த்துங்க. ஆனால் பெற்றோருங்க என்ன, பெற்றோருங்க ஒழுங்காத்தான் சொல்லிக்கிறாங்க. நீ நீ ஆண்டருக்கு காணிக்கெல்லாம் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னால் அந்த பெற்றோருங்க நல்ல விதத்தை தான் வளர்த்துக்கிறாங்க. ஆனால் புள்ள அது வளரல, ஒழுங்கான முறையிலே ವಲರವಿಲ್ಲೈ. ದೇವರು ಕಾಯಿನಿಗೆ ಎಚ್ಚರಿಕೆ ಕೊಟ್ಟ ನಂತರ ಸಹ ಆತನು ತನ್ನ ಜೀವಿತವನ್ನು ತಿದ್ದುಕೊಳ್ಳದಾಗೆ ಮತ್ತೆ ದುರ್ಕೃತ್ಯಗಳಲ್ಲಿ ಕೊಲೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಪ್ರೇರೇಪಣೆ ಮಾಡದವನಾಗಿ ತನ್ನ ಕಾರ್ಯಗಳನ್ನು ತೊಡಗಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. ಆದರೆ ತಂದೆ ತಾಯಿಯಾಗಿ ಇರುವಂಥವರು ಅವರನ್ನು ಒಳ್ಳೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಬೆಳೆಸಿದ್ದಾರೆ. ಆದರೂ ಸಹ ಈ ಮಕ್ಕಳು ಅದಕ್ಕೆ ವಿಧೇಯರಾಗಿ ನಡೆದೇ ಇರುವ ಕಾರಣ ಈ ರೀತಿಯಾದ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅವರು ಮಾಡುವಂಥವರಾಗಿದ್ದರು. ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம யோசித்து பார்க்கணும். ஏன் நம்ம ஆண்டுக்கு முன்பாக வருகின்றோம், நம்ம சுத்தமாக இருக்கின்றோமா, நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கிறது, என்னென்ன இன்டென்ஷன் ஒன்று இருக்குது, இதெல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்த்து நம்ம சுத்திகரித்து கொண்டு தான் நாம் தேவனுடைய ஆலயத்துக்கு வர வேண்டும். அது மாத்திரமல்ல, ஆண்டுக்கு காணிக்கை செலுத்தணும் என்றால் நம்மளை ஒரு காணிக்கையாக செலுத்த வேண்டும் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ನಾವು ಪರಿಶೋಧನೆ ಮಾಡಿ ನೋಡಿಕೊಳ್ಳಬೇಕು. ನಾವು ದೇವಾಲಯಕ್ಕೆ ಬರುವಂಥವರು ನಮ್ಮಲ್ಲಿರುವಂಥ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟವರಾಗಿ ಬರಬೇಕು. ನಾವು ದೇವರಲ್ಲಿ ಕಾಣಿಕೆಯನ್ನು ಕೊಂಡು ತರುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ನಾವೇ ಆತನಿಗೆ ಕಾಣಿಕೆಯಾಗಿ ಸಮರ್ಪಿಸಿಕೊಡುವಂಥವರಾಗಿ ಆ ಆಲೋಚನೆಯಲ್ಲಿ ಬರುವಂಥವರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. இதெல்லாம் செய்யாதபடிக்கு நான் அதிகமாக கொடுக்குறேன், இவ்வளோ கொடுக்குறேன், ஜனங்க பார்த்துக்கிட்டோம். இப்போ சில இதுங்களில் இந்த மொய்யை எழுதுறாங்க பாருங்க, கல்யாணத்துக்கு போய் 1001 ரூபா அப்படின்னு கொடுத்தானோ, அவனே 1001 ரூபா எழுதிட்டான், நம்ம மதிப்பு என்ன ஆகும், போடு 1100 ரூபான்னு போட்டு கொடுன்னுவான். இல்லை, அது எங்கே? கல்யாணத்தில். அது தமிழ்நாட்டில்ன்றாங்க பாருங்க அவங்க. ஆமாம், நிச்சயமாக இது தமிழ்நாட்டுக்கு ஒரு புத்தி. அது இங்கே எப்படி பண்ணுறாங்களோ தெரியாது. எவனா ஒருத்தன் ஒரு 1000 ரூபாய் எழுதிட்டானா, அவனை மாமனா மச்சம் உட்காந்து அதை கேட்டு நிற்கிறவன் என்ன பண்ணுவான், இன்னும் மேலே அவனை விட கொஞ்சம் மேலே இருக்கணும். 1101 ரூபா என் பேரை போட்டு சொல்டா அப்படின்னுவான். ಆಲಯಕ್ಕೆ ಬರುವಂಥವರು ಬಂದು ದೇವಾಲಯದಲ್ಲಿ ಕೊಡುವಂಥವರು ಅವರು ಇವರು ನೋಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಒಂದು ಭಾವನೆ ಮುಖಾಂತರವಾಗಿ ಕೊಡುವಂಥ ಕಾಣಿಕೆಗಳಾಗಿದೆ. ಮದುವೆ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ನೋಡುವುದಾದರೆ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಒಂದು ವೇಳೆ 1000 ರೂಪಾಯಿ ಒಂದು ವೇಳೆ ಕಾಣಿಕೆ ಕೊಡುವುದಾದರೆ ಅದನ್ನು ಕೇಳಿದವರು ಏನು ಮಾಡ್ತಾರೆ, 1101 ರೂಪಾಯಿ ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯುವುದು ಮಾತ್ರವಲ್ಲ, ಮೈಕಲ್ಲೂ ಸಹ ಅವರು ಅನೌನ್ಸ್ ಮಾಡುವಂಥವರಾಗಿದ್ದಾರೆ. ஒன்றா சொல்லிடுறோம் உங்களுக்கு, மைக் போட்டு இவ்வளோ காணிக்க சொல்கிறாங்கன்னு. ನಾವು ಸಹ ಮೈಕ್ ಹಾಕಿ ಬೇಕಾದ್ರೆ ನಾವು ಹೇಳ್ತೀವಿ. அதுவா தேவை? ಅದು ಬೇಕಾಗಿದೆಯಾ? வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் ரொம்ப அருமையாக சொல்லுது. உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் சொல்லுகின்றார். ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொழுத்த மிருகங்களின் நினைவும் எனக்கு ஆரோசிகமாய் இருக்கிறது. காளைகள், ஆட்டுக்குட்டிகள், கடாக்களுடைய இரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை. நீங்கள் என் சன்னதிக்கு வருகிற பொழுது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டது யார் என்று சொல்லி வேதம் கேட்கிறது. ದೇವರು ಹೇಳುತ್ತಾನೆ, ನಿಮ್ಮ ಯಜ್ಞವೇದಿಗಳು ನನಗೆ ಪ್ರಿಯವಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. ಕೊಬ್ಬುಳ್ಳ ಪುಷ್ಟಿಯಾದ ಒಂದು ಕುರಿಮರಿಗಳು ಸಹ ನನಗೆ ಇಷ್ಟವಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಸಹ ದೇವರು ಹೇಳುವಂಥ ಕಾರ್ಯವನ್ನು ನೋಡ್ತೇವೆ. ஆண்டவருக்கு நம்ம இவ்வளோ கொண்டு போனோம், இதெல்லாம் கொடுத்தா தான் சர்ச் இருக்கும், நான் கொடுக்கலனா சர்ச் நடக்காது. இல்லை, சில பேருக்கு அது மாதிரி தான். நான் நிறுத்திட்டேன்னா அந்த பாஸ்டர் திண்டாடி போயிடுவார். ஹலோ, வேதம் ரொம்ப அருமையாக சொல்லுது, உன்னோட ஆட்டுக்குட்டிகளுடைய திரளான காரியங்களும் உன் காணிக்கையும் எனக்கு என்னத்துக்கு? ஆண்டவர் சொல்கிறார், இது நீ அவ்வளோ தரேன் இவ்வளோ தரேன் நீ யோசிச்சுன்னு இருந்தேன்னா அது எதுவுமே தேவையில்லை. ஆண்டவர் பாருங்க ரொம்ப கிளியராக இருக்கிறாரு. நம்ம கொடுக்கறதுனால தான் அவருக்குன்றது இல்லை. ஹலோ, நம்ம பெறுவதுக்கு தான் நம்ம கொடுக்குறோம் ஒழிய நம்ம கொடுத்த ஆண்டவருடைய ஊழியம் பெருசாகிறது இல்லை. நம்ம வளர வேண்டும் என்பதுக்காக ஆண்டவருக்கு நம்ம கொடுக்குறோம். அவர் வாழ வேண்டும் என்பதற்காக நாம் கொடுப்பதில்லை. நாம் வாழ்வதற்கு நாம் கொடுக்கிற காரியம் ಕಾಣಿಕೆ. ಕೆಲವರು ಹೇಳ್ತಾರೆ, ನಾನು ಕೊಡದೆ ಹೋದರೆ ಈ ಸಭೆ ನಡೆಯುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಸಹ ಹೇಳ್ತಾರೆ. ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತಿದೆ,
ಪಶುಗಳ ಕೊಬ್ಬು ಇದೆಲ್ಲವೂ ನನಗೆ ಸಾಕಾಯಿತು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ. ನಿಮ್ಮ ಯಜ್ಞಗಳು ನನಗೇಕೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ. ಕುರಿಮರಿಗಳು ನನಗೇಕೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ. ಒಂದು ವೇಳೆ ನಾನು ಬೆಳೆಯಬೇಕಾದ್ರೆ, ನಾನು ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕಾದ್ರೆ ದೇವರಿಗೆ ನಾವು ಕೊಡುವಂಥವರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. ನಮ್ಮಿಂದ ಸಭೆ ಬೆಳೆಯುವಂಥ ಕಾರ್ಯ ಏನೂ ಇಲ್ಲ. ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்லேலூயா. ரெண்டாவது பார்க்குறோம் நம்ம காயினோட காரியத்தில் அவன் கொண்டு வந்த காணிக்கை எப்படிப்பட்டதான காணிக்கை, ஒரு தகுதியான காணிக்கையா, ஆண்டுக்கு கொடுக்கத்தக்கதான ஒரு தகுதியான ஒரு காணிக்கையா அப்படின்றது நான் பார்க்கணும். ಎರಡನೇದಾಗಿ ನೋಡುವಂಥ ಸಮಯದಲ್ಲಿ ಕಾಯಿನು ತಂದ ಕಾಣಿಕೆ ಅದು ಮೆಚ್ಚುಗೆಯಾಗಿತ್ತ, ಅದು ಯೋಗ್ಯತೆ ಉಳ್ಳವದಾಗಿತ್ತ ಎಂಬುದನ್ನು ನಾವು ಪರಿಶೋಧನೆ ಮಾಡಿ ನೋಡಬೇಕು. இல்லை ரொட்டீனாக கொடுக்கணும். வருவாங்க காணிக்கை எடுக்க வராங்க இல்லைங்களா? காணிக்கை எடுக்கும்போது என்ன பண்ணணும்டா, ஏதோ ஒன்று காசு போடணும் இல்லையா? அது ஒரு ரொட்டீனு, அது ஒரு ப்ராக்டிஸு. பசங்கிட்டலாம் போங்க, எல்லாம் பசங்கள்லாம் போகும்போது காணிக்கை போடணும், இந்த ஆளுக்கு இந்த ஒரு ரூபாய் கையில் வச்சுங்க, நீங்கள் போடுங்க. அப்படி அல்ல, அது அல்ல. ಕಾಣಿಕೆ ತೆಗೆಯುವಂಥ ಸಮಯದಲ್ಲಿ ಅದು ವಾಡಿಕೆಯಾಗಿ ಇರಬಾರ್ದು. ಕಾಣಿಕೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರುವಂಥ ಸಮಯದಲ್ಲಿ ಮಕ್ಕಳ ಬಳಿಯಲ್ಲಿ ಒಂದೊಂದು ರೂಪಾಯಿ ಕೊಟ್ಟು ಕಾಣಿಕೆ ಹಾಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂಥ ಕಾರ್ಯ ಅಲ್ಲ. ದೇವರು ಅದನ್ನು ಮೆಚ್ಚಿಸುವುದು ಅಲ್ಲ. அது தகுதியான ஒரு காணிக்கையாக இருக்க வேண்டும். உயர்ந்ததான கர்த்தருக்கு பிரியமான ஒரு காரியமாக இருக்க வேண்டும். ಅದು ಯೋಗ್ಯತೆ ಉಳ್ಳವದಾಗಿರಬೇಕು. ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಾದ ಒಂದು ಕಾಣಿಕೆಯಾಗಿ ಇರಬೇಕು. வேதத்தில் வாசிக்கும்போது கூட 2 பேர் வந்தாங்க. ஒரு பணக்காரன் வந்தான், அவன் நிறைய போட்டான். இன்னொரு விதவை வந்தாங்க, அவங்க 2 இருந்து அவங்களுக்கு 2 காசு போட்டாங்க. ஆண்டவர் பார்த்துனே இருந்தார். பாரு, அங்கே போய் காணிக்கை கவனிக்கிற கர்த்தர். ஆண்டவர் காணிக்கை கவனிக்கலன்னு சொல்லாதீங்க. ஆண்டவர் என்ன பண்ணுறாராம், அன்னைக்கு பார்த்து கரெக்டாக காணிக்கு முன்னால் போய் உட்காந்து யார் யார் எவ்வளோ போகிறாங்கன்னு பார்த்துருந்துக்கிறாரு. பாருங்க ஆண்டவர் எல்லா இடத்துலையும் இருந்திருக்கிறார். அவர் ದೇವಾಲಯದಲ್ಲಿ ಒಂದು ಶ್ರೀಮಂತ ಬಂದು ತನ್ನಲ್ಲಿರುವಂಥ ಹೆಚ್ಚಾದ ಕಾಣಿಕೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸುವಂಥವನಾಗಿದ್ದಾನೆ. ಅಲ್ಲಿರುವಂಥ ಒಂದು ವಿಧವೆ ತನ್ನಲ್ಲಿ ಇದ್ದಂಥ ಎಲ್ಲ 2 ರೂಪಾಯಿಯನ್ನು ಏನು ಮಾಡ್ತಾರೆ, 2 ಕಾಸನ್ನು ಅಲ್ಲಿ ಕಾಣಿಕೆಯಲ್ಲೇ ಹಾಕುವುದನ್ನು ಕರ್ತನು ಅಲ್ಲಿ ನಿಂತುಕೊಂಡು ನೋಡುತ್ತಾರೆ. அந்த வேதம் சொல்லுது, அந்த பணக்காரன் போட்ட காணிக்கை அல்ல, இந்த இந்த விதவை தனக்கு உள்ளது எல்லாவற்றையும் போட்டபடினாலே அவளுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டதுன்னு சொல்றாரு. ಶ್ರೀಮಂತನು ಹೆಚ್ಚಾಗಿ ಹಾಕಿದ್ದನ್ನ ದೇವರು ಅಂಗೀಕಾರ ಮಾಡಿಲ್ಲ. ತನ್ನಲ್ಲಿ ಇದ್ದಂಥ ಎಲ್ಲವನ್ನ 2 ಕಾಸನ್ನು ಎಲ್ಲವನ್ನ ವಿಧವೆ ಹಾಕಿದ್ದನ್ನ ಕರ್ತನು ನೋಡಿ ಅಂಗೀಕಾರ ಮಾಡಿದರು. மலாக்கின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது, நீங்கள் கண் ஊனமானதையும் பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல, நீங்கள் கால் ஊனமானதையும் நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்கிறீர்களே, அதை நீ உன் அதிபதிக்கு போய் செலுத்து, அவன் உன்மேல் பிரியமாயிருப்பானோ, உன் முகத்தை பார்ப்பானோ என்று சேனையில் கர்த்தர் ಕೇಳ್ಕಿಂದ್ರಾರ್. ಕುರುಡಾದ ಪಶುವನ್ನು ಯಜ್ಞಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸುವುದು ದೋಷವಿಲ್ಲವೆಂದು ನೆನೆಸುತ್ತೀರೋ? ಕುಂಟಾದದನ್ನು ರೋಗದ ಪಶುವನ್ನು ಅರ್ಪಿಸುವುದು ದೋಷವಿಲ್ಲವೆಂದು ನಂಬುತ್ತೀರೋ? ಸೇನಾಧೀಶ್ವರ ಯೆಹೋವನು ಹಿಂಗನ್ನುತ್ತಾನೆ, ಇಂಥದನ್ನು ನಿನ್ನ ಸೇನಾಧಿಪತಿಗೆ ಒಪ್ಪಿಸು, ನಿನಗೆ ಮೆಚ್ಚಿಸುವನು, ಪ್ರಸನ್ನನಾಗುವನು ಎಂಬುದಾಗಿ ಕೇಳುತ್ತಾನೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, பீருண்டதையும் நசங்கி போனதையும் ஒதுக்கும் பிரயோஜனம் இல்லாததையும் ஆண்டவருக்கு செலுத்த வந்தா ஆண்டவர் சொல்றாரு, அதெல்லாம் நீங்கள் தப்பு இல்லைன்னு சொல்லலாம். இன்னும் ஆண்டுக்கு தானே அங்கே கொடுக்குறோம், எங்களுக்கு இருக்குது தானே கொடுக்குறோம் அப்படின்னா அதான் சொல்கிறாரு, கரெக்டு, அது போய் உன் அதிபதிக்கு செலுத்து, உன்னுடைய எம்எல்ஏக்கு உன் சீஃப் மினிஸ்டருக்கு போய் அதை கொடு, அவன் உன் முகத்தை எப்படி பார்க்குறான்னு பார்க்கலான்றாரு. ಕುರುಡಾದದ್ದನ್ನು ಮತ್ತು ಕೆಟ್ಟು ಹೋಗೋದನ್ನು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ, ನಿಮ್ಮ ಲೋಕದಲ್ಲಿರುವಂಥ ಒಂದು ರಾಜಕಾರಣಿಗೆ ತಗೊಂಡೋಗಿ ಸಲ್ಲಿಸು, ಅದನ್ನು ಆತನು ಅಂಗೀಕಾರ ಮಾಡ್ತಾನೆ ಎಂಬುದನ್ನು ನೋಡು ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಎಚ್ಚರಿಕೆ ಕೊಡ್ತಾನೆ. அநேக பேருக்கு வாலிப வயதில் ஆண்டவருக்கு சேவை செய்யணும், அதை பண்ணணும், இது பண்ணணும்னு வரமாட்டாங்க. ಅನೇಕರು ಯೌವನ ಪ್ರಾಯದಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ಏನಾರು ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದ್ರೆ ಬರುವುದಿಲ್ಲ. ரிட்டையர் ஆகிட்ட பிறகு வர பிரதர், என்னது ನಿವೃತ್ತಿ ಆದಮೇಲೆ ಬರ್ತೀನಿ ಬ್ರದರ್. நிறைய பேர் ஊழியத்துக்கு வர்றவங்க, நிறைய பேருக்கு ஆண்டவர் சேவை செய்யறதுக்கு வர்றவங்க, நிறைய பிரசங்கிங்க வர்றவங்க, நிறைய பேருக்கு உதவியாக வர்றவங்க எல்லாம் நீங்கள் பாருங்க, ரிட்டையர்ட் ஆகிட்ட பிறகு அப்போ ஃப்ரீயாக இருப்பேனா, அவனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது பிரதர், அதனால் நான் ஊழியத்துக்கு வந்துக்கிறேன். ದೇವರಿಗೆ ಏನಾರು ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಬರುವಂಥವರು, ಸೇವೆ ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಬರುವಂಥವ್ರು ಯಾರೆಂಬುದಾಗಿ ನೋಡೋದಾದರೆ ರಿಟೈರ್ಡ್ ಆದ ಮೇಲೆ ಬರುವಂಥವರು ಹೆಚ್ಚಾದವರು.
அதான் கவர்மெண்ட்டே நீ ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை, எந்த வேலைக்கும் லாக்கி இல்லை, உனக்கு சம்பளமும் கிடையாது, போடா அவன் வீட்டுக்குன்னு சொல்லி அவனே அனுப்பிச்சிட்ட போது இவங்க வந்து ஆண்டவர் மகா தேவருடைய வேலையை 60 வயசுக்கு மேலே வந்து செய்ய வராங்களாம். ಸರ್ಕಾರವೇ ನಿನಗೆ ವಯಸ್ಸಾಯಿತು ಇನ್ನು ಮುಂದೆ ಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ಅವನ ತಳ್ಳಿ ಬಿಡುವಂಥ ಸಮಯದಲ್ಲಿ ಇವರು 60 ವರ್ಷ ಆದ ಮೇಲೆ ದೇವರ ಸೇವೆಗಾಗಿ ಏನು ಮಾಡ್ತಾರೆ, ಅವರು ತಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟವರಾಗಿ ಮಾಡ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ ಬರ್ತಾರೆ. அப்போ உட்காந்து ஜெபிப்பாங்க பாருங்க. ಅವರು ಕೂತ್ಕೊಂಡು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾರೆ ನೋಡಿ. ஏன் அது 20 வயசுல பண்ணியிருக்கலாமே. ಅದನ್ನ 20 ವರ್ಷದಲ್ಲಿ ಸಮಯದಲ್ಲಿ ಮಾಡಿರ್ಬೋದಲ್ಲ. கண் ஊனமானதையும் கெட்டு போனதையும் நசுங்கி போனதையும் ஆண்டவருக்கு செலுத்தினால் அதன் மேல் அவர் பிரியமாய் இருப்பாரோ என்று வேதம் கேட்கின்றது. ಕುರುಡಾದದನ್ನು ಕುಂಟಾದದನ್ನು ಹಾಳಾದದನ್ನು ದೇವರಿಗೆ ಸಮರ್ಪಿಸುವುದಾದರೆ ಅದನ್ನು ದೇವರು ಅಂಗೀಕರಿಸುತ್ತಾರೋ. காயின் எப்படிப்பட்ட காணிக்கை செலுத்தினான்னு வேதம் சொல்லப்படல. ಕಾಯಿನು ಯಾವ ರೀತಿಯಾದ ಒಂದು ಕಾಣಿಕೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸುವುದೆಂಬುದಾಗಿ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿಲ್ಲ. அவன் அங்கீகரிக்கப்படலை. ಆದರೆ ಆ ಕಾಣಿಕೆ ಅಂಗೀಕಾರ ಮಾಡಿಲ್ಲ. ஆனால் ஆபேலை குறித்து அவன் கொண்டு வந்த காணிக்கை குறித்து கொழுப்புள்ளதான அவன் இருக்கிற அவன் ஆடுகள்ல த பெஸ்ட் ஆடு எது கொழுப்பாக்குதோ எது நல்லாக்குதோ அதை கொண்டு வந்து செலுத்தினான் என்று வேதம் சொல்லுகின்றது. ಆದರೆ ಏಬೆಲಿನ ವಿಷಯದಲ್ಲಿ ಕಾಣಿಕೆಯಲ್ಲಿ ನೋಡುವುದಾದರೆ ಅವನು ಹಿಟ್ಟಿನಲ್ಲಿದ್ದಂಥ ಬಹಳ ಉತ್ತಮವಾದ ಕೊಬ್ಬಿನ ಕುರಿಗಳನ್ನು ತಂದು ದೇವರಿಗೆ ಸಮರ್ಪಿಸುವುದೆಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. அப்படின்னா காயினுடைய ஆஃபரிங்க சரியில்லை, இஸ் அ வேஸ்ட் ப்ராடக்ட் எடுத்துன்னு வந்து ஒரு ரொட்டீனாக கொடுக்கணும், கொடுத்துருவோம் சொல்லிட்டு அப்படி கொடுத்தா தாங்க நம்மளுக்கு ஆண்டவர் ஒரு பிளஸ்ஸிங் கொடுப்பாரு. இல்லை சில பேருக்கு காணிக்கை செலுத்தினாங்க அப்போ தான் நம்மளுக்கு பிளஸ்ஸிங் வரும். ஹலோ, வேஸ்ட்டாக கொண்டு வராத, அது உனக்கு நன்மைக்கு பதில் தீமையாக வந்து முடிய போகுது. ಆದರೆ ಕಾಯಿನನು ಒಳ್ಳೆ ರೀತಿಯಾದ ಒಂದು ಕಾಣಿಕೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿಲ್ಲ, ಒಂದು ವೇಳೆ ಕೆಟ್ಟ ಹೋಗಿದ್ದನ್ನು ತಂದು ಕೊಟ್ಟಿರ್ಬೋದು. ಆದರೆ ವಾಡಿಕೆಯಾಗಿ ಏನೋ ನಾವು ದೇವರಿಗೆ ಕೊಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ನೀವು ಕೊಡುವುದಾದರೆ ದೇವರು ಅದನ್ನು ಅಂಗೀಕಾರ ಮಾಡೋದಕ್ಕೆ ಬದಲಾಗಿ ಶಾಪವೇ ಬರುತ್ತದೆ. ரெண்டாவதாக 2:4 26:16 வாசிக்கின்றோம். 2:4 26:14 வாசிக்கின்றோம். அப்பொழுது அந்த உசியா ராஜா அவன் பலப்பட்ட பொழுது தனக்கு கேடுண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூபபீடத்தின் மேல் தூபங்காட்ட கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தான். ಆದರೆ ಅವನು ಬಲಿಷ್ಠನಾದ ಮೇಲೆ ಗರ್ವಸ್ಥನಾಗಿ ಭ್ರಷ್ಟನಾದನು, ತನ್ನ ದೇವರಾದ ಯೆಹೋವನಿಗೆ ದ್ರೋಹಿಯಾಗಿ ಧೂಪವೇದಿಯ ಮೇಲೆ ತಾನೇ ಧೂಪ ಹಾಕಬೇಕೆಂದು ಯೆಹೋವನ ಆಲಯದೊಳಗೆ ಹೋದನು. இங்க ஒருத்தனை கவனிக்கின்றோம். ಇಲ್ಲೊಬ್ಬನನ್ನು ಗಮನಿಸ್ತೇವೆ. ஆண்டுக்கு தூபம் காட்ட போறான். ದೇವರಿಗೆ ಧೂಪವನ್ನು ಸಲ್ಲಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಹೋಗುತ್ತಾನೆ. ஆண்டு முதலாவது ஆண்டு சன்னிதானிக்கு போறான். அங்க தூபம் காட்ட வேண்டும் என்று இருக்குது. அவன் போய் தூபம் காட்டுறான். ಮೊದಲದಾಗಿ ಅವನು ದೇವಾಲಯಕ್ಕೆ ಹೋಗ್ತಾನೆ, ಅಲ್ಲಿ ಧೂಪ ಸಲ್ಲಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಇದೆ. ಆದ ಕಾರಣ ಅವನು ಧೂಪವನ್ನು ಸಲ್ಲಿಸುವಂತವನಾಗಿ ಹೋಗ್ತಾನೆ. தூபம் காட்டுவது தப்பா? ಧೂಪವನ್ನು ಸಲ್ಲಿಸುವಂಥದ್ದು ತಪ್ಪಾದ ಕಾರ್ಯನಾ? வேதம் சொல்லுகிறது அவங்க தூபம் காட்ட வேண்டும் என்று அந்த இஸ்ரவேல் முறைப்படி யூதர் முறைப்படி அவங்க ஆலயத்துக்கு போய் அந்த தூபம் காட்டுவாங்க. ಆದರೆ ಇಸ್ರೇಲೆಲ್ಲ ಒಂದು ಮೊರೆಯ ಪ್ರಕಾರವಾಗಿ ಅವರು ಹೋಗಿ ದೇವಾಲಯದಲ್ಲಿ ಧೂಪವನ್ನು ಸಲ್ಲಿಸುವಂಥದ್ದು ಒಂದು ಕಡಿಮೆಯಾಗಿದೆ. தவறாக நினச்சிக்கொள்ள வேணாம். இங்கே வீடுங்களில் கூட பூஜை பண்ணுறவங்க இல்லை கோயிலுங்களில் பூஜை பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்க, தூபம் ஆமாம் சாம்பிராணி எல்லாம் போட்டு என்ன பண்ணுவாங்க, மண்ணி அடிச்சுங்க தூபம் காட்டுறாங்க இல்லையா? ಮನೆಯಲ್ಲಿ ದೇವಸ್ಥಾನಗಳಲ್ಲಿ ಪೂಜೆ ಮಾಡುವಂಥವ್ರು ಅವ್ರು ಏನು ಮಾಡ್ತಾರೆ, ಆ ಪೂಜೆನ ಬೆಂಕಿಯನ್ನು ಇಟ್ಕೊಂಡು ಕರ್ಪೂರ ಒಂದು ಇದನ್ನು ಇಟ್ಕೊಂಡು ಅಲ್ಲಿ ಒಂದು ಸಾಂಬ್ರಾಣಿ ಹಾಕಿ ಅವ್ರು ಏನು ಮಾಡ್ತಾರೆ, ತಿರುಗಾಡಿ ಬರ್ತಾರೆ. இந்த வேதம் எங்கேருந்து வந்தது? ಈ ವಾಕ್ಯವು ಎಲ್ಲಿಂದ, ಈ ಕಾರ್ಯವು ಎಲ್ಲಿಂದ ಬಂತು? வேதத்திலிருந்து தான் வந்தது. ಸತ್ಯವೇದದಿಂದಲೇ ಬಂದಿತ್ತು. அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுடைய யூதர் முறைப்படி அவங்க தேவாலயத்தில் போய் பண்ணோம். அதை தான் அப்படியே காப்பி அடிச்சு இந்தியாவுக்கு வந்துடுச்சு. ಅಲ್ಲಿ ಇಸ್ರೇವೇಲರ ಒಂದು ಯೆಹೂದ್ಯರ ಮೊರೆಯ ಪ್ರಕಾರವಾಗಿ ಅದನ್ನು ಮಾಡಬೇಕಿತ್ತು. ಅದು ನಂತರ ಕಾಪಿ ಒಡೆದು ಈಗ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಟ್ಟಿದೆ. ಎಲ್ಲ எடுத்து நீங்கள் இப்போ இந்து கோயிலில் பண்ணுற எல்லா காரியம் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அங்கே யூதருடைய முறைமையாக தான் இருக்கும். ಹಿಂದೂ ವಿಗ್ರಹಾಲಯಗಳಲ್ಲಿ ನೋಡುವಂಥ ಕಾರ್ಯಗಳು ನೋಡುವುದಾದರೆ ಆ ಚಟುವಟಿಕೆಗಳೆಲ್ಲ ನೋಡುವುದ ದೇವ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರವಾಗಿ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರದ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಡೀತಾ ಇದೆ. இவன் தூபம் காட்டும்படியாக இவன் கடந்து போனான்னு வேதம் சொல்லுது.
ಉಜ್ಜೀನರ ಧೂಪವನ್ನು ಸಲ್ಲಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಓದನೆಂಬುದಾಗಿ ವಾಕ್ಯ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. தூபம் காட்டுறது தேவனாலே அங்கீகரிக்கப்பட்டதான ஒரு காரியமாக அந்த காலத்தில் இருந்தது. ಧೂಪವನ್ನು ಸಲ್ಲಿಸುವಂಥದ್ದು ದೇವರಿಂದ ಅಂಗೀಕರಿಸಲ್ಪಟ್ಟುವಂಥ ಒಂದು ಕಾರ್ಯವಾಗಿಯೇ ಇತ್ತು. ஆனால் ಆದರೆ ராஜாவாய் இவன் இருந்தாலும் ಇವನು ಅರಸನಾಗಿ ಇದ್ದರೂ ಸಹ அவன் தூபம் காட்டலாமா? ಅವನು ಧೂಪವನ್ನು ಸಲ್ಲಿಸಬಹುದಾ? தூபம் காட்டுகிறவன் சுத்தமாக தன்னை சுத்தரித்துக் கொண்டதானே அதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டதான ஒரு ஆசாரியனாய் அங்கு இருக்கப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகின்றது. ಅಲ್ಲಿ ಧೂಪವನ್ನು ಸಲ್ಲಿಸುವಂಥವನು ತನ್ನನ್ನು ಪರಿಶುದ್ಧ ಮಾಡಿಕೊಂಡವನಾಗಿ ನೇಮಿಸಲ್ಪಟ್ಟವನಾಗಿ ಅಲ್ಲಿ ಇರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಸತ್ಯವಾಕ್ಯವು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. அவன் தேவனாலே அங்கீகரிக்கப்பட்டதானே ஒரு ஆசாரியனாய் இருக்கப்பட வேண்டும். ದೇವರಿಂದ ಅಂಗೀಕರಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಒಂದು ಯಾಜಕನಾಗಿ ಇರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಸತ್ಯವಾದ ಹೇಳುತ್ತದೆ. ஆனால் இவர் என்ன பண்ணிட்டா, இவருக்கு மேட்டிமை ஆச்சு. நான் ராஜா, மீதி பேரெல்லாம் எனக்கு கீழே தான். ಈತನು ಸ್ವಲ್ಪ ಎಮ್ಮೆತನ ಉಳ್ಳವನಾಗಿ ನನ್ನ ಅರಸನು, ಬೇರೆಯವರೆಲ್ಲ ನನ್ನ ಕೆಳಗೆ ಎಂಬುದಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡುವುದವನಾಗಿ நான் ராஜாவா இருக்கிறதுனாலே எனக்கு எல்லா அதிகாரம் உண்டு, நான் செய்ய நினைத்தது ஒருவனும் தடுக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது நீ இது பண்ணக்கூடாது அப்படின்னா, நான் ராஜா, நான் அது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி மேட்டுமையாகி தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாதபடிக்கு அவன் அகங்காரம் கொண்டவனாக தூபவர்க்கத்தை கையில் எடுத்துக்கொண்டு தேவ சபைக்குள்ளே போய் அங்கே தூபம் கட்ட ஆரம்பித்தான் என்று வேதம் சொல்லுகின்றது. ಇವನು ಅರಸನಾದ ಕಾರಣ, ಯಾರಿಗೂ ಬಗ್ಗದವನಾಗಿ ಇರುವ ಕಾರಣ, ಎಲ್ಲರೂ ನನ್ನ ಕೆಳಗೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ ಕಾರಣ ತಾನೇ ಧೂಪವನ್ನು ಸಲ್ಲಿಸುವಂತವನಾಗಿದ್ದನು, ದೇವರ ಕಟ್ಟಳೆಗೆ ವಿಧೇಯನಾಗದೆ ಹೋದನು ಎಂಬುದಾಗಿ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. போய்ங்க வீணா போய் தூபம் காட்டி அவன் என்ன ஆச்சு? வேதம் சொல்லுது, அவன் குஷ்டனாய் திரும்பி வந்தான். ಅವನು ವ್ಯರ್ಥವಾಗಿ ಹೋಗಿ ವಿಧೇಯನಾಗದೆ ಕಾರಣ ಧೂಪವನ್ನು ಸಲ್ಲಿಸಿ ಕುಷ್ಠವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡವನಾಗಿ ಬಂದನೆಂಬುದಾಗಿ ವಾಕ್ಯ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. ஆண்டவர் தொழுது கொள்ள போயிட்டு நல்லா போனா வெளியே குஷ்டனாய் வந்தான். ದೇವರನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಓದವನು ಒಳ್ಳೆ ರೀತಿಯಲ್ಲೇ ಓದನು, ಆದರೆ ತನ್ನ ಹಣೆಯಲ್ಲಿ ಕುಷ್ಠವನ್ನು ಹೊಂದಿದವನಾಗಿ ಆತನು ಹಿಂತಿರುಗಿ ಬಂದನು. அவன் மேன்மை உடையவனாய் கடந்து போனான். ಅವನು ಎಮ್ಮೆತನ ಉಳ್ಳವನಾಗಿ ಹಾದು ಹೋದನು. ஆண்டருக்கு முன்பாக மேன்மை பாராட்டக்கூடாது. ದೇವರ ಮುಂದೆ ಯಾರು ಎಮ್ಮೆತನವನ್ನ ಮಾಡಬಾರದು. உன் ஜெபத்துல கூட அந்த மேன்மை சில நம்ம படும்போது அது இது, ஹலோ, ஆண்டுக்கு முன்பாக நம்ம யார் கந்தையும் குப்பையுமா இருக்கிறோம். ದೇವರ ಮುಂದೆ ಹಾಗೆ ರೀತಿ ಈ ರೀತಿ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲ, ನಾವು ಕಸದ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರ ಮುಂದೆ ಕಾಣಲ್ಪಡ್ತೇವೆ. மற்றவங்க பார்க்கணும், பார்க்குறாங்க. அதனால ஜெபத்தில் கூட அது நம்முடைய உயர்வை அந்தஸ்தெல்லாம் சொல்லுவாங்க சில பேர். ಕೆಲವರು ನೋಡ್ರಿ, ದೇವರು ಅನೇಕರು ನಮ್ಮನ್ನು ನೋಡಬೇಕೆಂಬುದಾಗಿಯೂ ಸಹ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲೂ ಸಹ ಏನು ಮಾಡ್ತಾರೆ, ಹಾಗೆ ಹೀಗೆ ಅಂತೇಳಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಂಥವರಾಗಿರ್ತಾರೆ. ನಾನು அப்படிப்பட்டவன், நான் இப்படிப்பட்டவன், ஹலோ, அதெல்லாம் தேவையில்லை. ನಾನು ಆ ರೀತಿಯಾದವನು ಈ ರೀತಿಯಾದವನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ, ಅದೆಲ್ಲ ಬೇಕಾಗಿಲ್ಲ. லூக்கான் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுது. ಲೂಕನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 18 ಅಧ್ಯಾಯ 10ನೇ ವಚನದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனாங்க. ಇಬ್ಬರು ಮನುಷ್ಯರು ಪ್ರಾರ್ಥನೆಗೋಸ್ಕರ ದೇವಾಲಯಕ್ಕೆ ಹೋದರು. ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். ಒಬ್ಬನು ಪರಿಸಾಯನು, ಇನ್ನೊಬ್ಬನು ಸುಂಕದವನು. பரிசேயன் என்று தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போல இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கின்றேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கின்றேன், என் சம்பாதியத்தில் தசம்பாகம் கொடுக்கின்றேன் என்று ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று என் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இந்த ஆயக்காரனே நீதிமானாக்கப்பட்டான் என்று வேதம் சொல்லுகின்றது. தன்னை ತಾಳ್ತಿಗವನು ಉಯರ್ತಪಡುವಾನ್, ತನ್ನ ಉಯರ್ತಿಗವನು ತಾಳ್ತಪಡುವಾನ್. ಅಲ್ಲಿ ಪರಿಸಾಯನು ನಿಂತುಕೊಂಡು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಂಥ ಸಮಯದಲ್ಲಿ ಅನ್ಯಾಯಗಾರರು, ಅಧರ್ಮ ಮಾಡುವವರು, ಹಾಗೆ ಉಳಿದ ಜನರಂತೆ ನಾನಲ್ಲ, ಈ ಸುಂಕದನಂತವೂ ನಾನಲ್ಲ, ಆದ್ದರಿಂದ ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರವನ್ನು ಮಾಡುತ್ತೀನಿ, ವಾರಕ್ಕೆ 2 ಸತಿ ಉಪವಾಸ ಮಾಡುತ್ತೀನಿ, ನಾನು ಸಂಪಾದಿಸುವುದು ಎಲ್ಲದರಲ್ಲಿಯೂ 10ರಲ್ಲಿ 1 ಭಾಗವನ್ನು ಕೊಡುತ್ತೀನಿ ಅಂದು ಹೇಳಿಕೊಂಡನು. ಆದರೆ ಆ ಸುಂಕದವನು ದೂರದಲ್ಲಿ ನಿಂತು ಆಕಾಶದ ಕಡೆಗೆ ನೋಡುವುದಕ್ಕೆ ಮನಸ್ಸಿಲ್ಲದೆ ಎದೆಯನ್ನು ಬಡಿದುಕೊಳ್ಳುತ್ತಾ, ದೇವರೇ, ಪಾಪಿಯಾದ ನನ್ನನ್ನು ಕರುಣಿಸು ಅಂದನು. ಇವನು ನೀತಿವಂತನೆಂದು ನಿರ್ಣಯಿಸಲ್ಪಟ್ಟವನಾಗಿ ತನ್ನ ಮನೆಗೆ ಹೋದನು. ಆ ಪರಿಸಾಯನು ಅಂಥವನಾಗಿ ಹೋಗಲಿಲ್ಲ ಎಂದು ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ. நம்முடைய பெருமையோடு கூட நாம் தேவனுக்கு முன்பாக வந்து காணிக்கை செலுத்துறது, ஜெபம் பண்ணுறது, மற்றவங்க மெச்சிக்கொள்ள வேண்டும், மற்றவங்க பார்க்கணும். 4 இடத்துல நின்று எங்கன்னா ஜனங்க இருந்தாங்களோ அங்கே தான் ஜெயிப்பாங்க, கூட்டம் இருந்தால் தான் அங்கே தான் பேசுவாங்க. ஹலோ, அதெல்லாம் ஆண்டுக்கு பிரியமில்லை. ಬೇರೆಯವರು ನೋಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ನಾವು ಮಾಡುವಂಥ ಕಾರ್ಯವೂ ಇರಬಾರ್ದು. ಅಲ್ಲಿ ಕೂಟ ಇರುವಂಥ ಸಮಯದಲ್ಲಿ, ದೊಡ್ಡವರು ಹಿರಿಯವರು ಇರುವಂಥ ಸಮಯದಲ್ಲಿ ನಿಂತು ಮಾತನಾಡಬೇಕು. ಬೇರೆಯವರು ನೋಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಮಾಡುವಂಥ ಕಾರ್ಯವು ದೇವರು ಅಂಗೀಕರಿಸುವುದು ಅಲ್ಲ. நம்ம இருதயத்தை ஆழத்தை பார்க்குறாரு.
ನಮ್ಮ ಹೃದಯನ ಪರಿಶೋಧನೆ ಮಾಡಿ ನೋಡಿಕೊಳ್ಳೋಣ. ஒவ்வொரு காரியத்தில் நம்ம யோசித்து பார்க்கணும். நம்ம எப்படி காணிக்கை செலுத்துகிறோம்? ನಾವು ಒಂದೊಂದು ಕಾರ್ಯದಲ್ಲೂ ನಾವು ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಬೇಕು, ದೇವರಿಗೆ ಯಾವ ರೀತಿಯಾದ ಕಾಣಿಕೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತಾ ಇದ್ದೇವೆ, எப்படிப்பட்டதான ஒரு ப்ரேயரை நம்ம வைக்கிறோம்? ಯಾವ ರೀತಿಯಾದ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನ ನಾವು ಮಾಡ್ತೇವೆ. தாழ்மை உள்ளவனுடைய பிரார்த்தனை தான் கர்த்தர் ஏற்றுக்கொள்றாராம். ತಾಳ್ಮೆ ಉಳ್ಳವನ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ದೇವರು ಅಂಗೀಕಾರ ಮಾಡುತ್ತಾರೆ. அங்கு பெருமையோடு கூட வருகிற ஜெபம் பண்ண ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ತನ್ನನ್ನು ಹೆಚ್ಚಿಸಿಕೊಳ್ಳುವಂತವನ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ದೇವರು ಅಂಗೀಕಾರ ಮಾಡಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ವಾಕ್ಯ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. யோசேயா புத்தகத்தில் 6:6 சொல்கிறது, பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் தான் நான் விரும்புகிறேன். ನನಗೆ ಯಜ್ಞವೂ ಬೇಡ, ಕರುಣೆಯೇ ಬೇಕು, ಹೋಮಕ್ಕಿಂತ ದೇವರ ಜ್ಞಾನವೇ ನನಗೆ ಇಷ್ಟ ಎಂಬುದಾಗಿ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. தேவனை அறிகிற அறிவிலே நாம் வளருவோம் என்றால் அதுவே தேவனுக்கு உகந்ததான ஒரு பலியா இருக்குது. ದೇವರನ್ನ ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಂತ ಜ್ಞಾನದಲ್ಲಿ ಬೆಳೆಯುವುದಾದರೆ ಅದೇ ದೊಡ್ಡ ಒಂದು ಸಾಧ್ಯವಾದ ಕಾರ್ಯವಾಗಿದೆ. நம்ம காணிக்கை செலுத்தும் மனப்பூர்வமாக தேவனுக்கு மகிமை செலுத்தும்படியாக அன்பு நிறைந்து, ஆண்டவரே நீர் எனக்கு இது கொடுத்தீர் ஆண்டவரே என்று சொல்லி ஒரு ஹார்ட் ஆஃப் தேங்க்ஃபுல்னஸ், நன்றியுள்ள இருதயத்தோடு எனக்கு கொடுக்கணும். ஐயோ இதில் ஒரு குத்தணும், அதுக்கு அப்புறம் தான் மீதி வச்சு பண்ணணும். ஹலோ வேண்டாம், அது வீட்டிலே வச்சுக்கோ. நீ காணிக்கை இங்கே செலுத்துறதுனால உனக்கு குறைவாய் ஆகுறது என்று நினைப்பாய் என்றால் அந்த காணிக்கை நீங்கள் செலுத்தாதே. உனக்கு அது தேவைப்படுதுன்னு நினச்சின்னா வீட்டிலே வச்சுக்கோ. ஆண்டவருக்கு என்று இங்கே கொடுத்துட்டு ஒரு முழு மனசோடு நீ கொடுக்காம நீ ஆண்டு செலுத்தினா அப்படிப்பட்டது காணிக்கை வேண்டாம் என்றால் கர்த்தத்தை அங்கீகரித்து இல்லை. நீ உனக்கும் வேஸ்ட்டு, வீணாக வேறு ஆண்டவர் பார்த்து இப்படி மோசமாக வந்து கொடுத்துட்டு போகிறான், முறுமுறுத்துட்டு போகிறான். அந்த காணிக்கை அவர் செலுத்தணுமே, என் ஒய்ஃபை சொல்லிட்டா கொடுக்க சொல்லி அதனால நான் கொடுக்குறேன். இல்லை சில பேர் சொல்லுவாங்க, பாவம் ஹஸ்பண்ட் இவ்வளோ தான் போட சொன்னார் காணிக்கை, அதனால் இவ்வளோ தான் போடுவேன். ஹலோ, அப்படி ஒன்றும் பண்ணாத. உன் காணிக்கை நான் விரும்புவதில்லை, தேவனை அறிகிற அறிவைத்தான் விரும்புகிறேன். தேவன் மேலே, அவர் மேலே அன்பு, நான் இன்னும் அவரை நான் அறிந்து கொள்ளும்படி என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறேன். இருக்கிற எல்லாத்தையும் கந்தையும் குப்பையுமாக எண்ணுகின்றேன், அவரை அறிகிற அறிவிலே நான் பெருகும்படியாக என்று சொல்கிறேன். ಕಾಣಿಕೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸುವಂಥ ಸಮಯದಲ್ಲಿ ಮನಪೂರ್ತಿಯಾಗಿ, ದೇವರೇ ನೀನು ನನಗೆ ಇದನ್ನು ಕೊಟ್ಟಿದೆಯಾ, ಈ ವರಮಾನದಲ್ಲಿ ನಾನು ನಿಮಗೆ ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀನಿ, ನೀವು ಕೊಟ್ಟಿದ್ದರಲ್ಲಿ ನಾನು ನಿಮಗೆ ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀನಿ ಎಂಬುದಾಗಿ ತಮ್ಮನ್ನು ಅರ್ಪಿಸಿಕೊಂಡವರಾಗಿ ದೇವಾಲಯದಲ್ಲಿ ಕಾಣಿಕೆಯನ್ನು ಕೊಂಡು ತರಬೇಕು. ಒಂದು ವೇಳೆ ಆ ಕಾಣಿಕೆ ಮುಖಾಂತರ ನಿನಗೆ ಖರ್ಚಿರುವುದಾದರೆ ಅದನ್ನು ತಂದು ಇಲ್ಲಿ ಹಾಕೋದು ಬೇಡ, ಅದನ್ನು ದೇವರು ಅಂಗೀಕಾರ ಮಾಡುವುದೂ ಇಲ್ಲ. ಒಂದು ವೇಳೆ ನೀನು ಹೆಂಡತಿ ಆಗಲಿ ಗಂಡನಾಗಲಿ ಇಷ್ಟೇ ಆಗಬೇಕೆಂಬುದಾಗಿ ಒಂದು ನಿಯಮತೆ ಇಟ್ಟಿರುವುದಾದರೆ ಅದನ್ನು ಸಹ ನೀವು ಕೊಂಡು ತರಬೇಕು. ನೀವು ಬೇಕಾದ್ರೆ ಯೂಸ್ ಮಾಡ್ಕೊಳ್ರಿ, ಅಂಥ ಕಾಣಿಕೆಯನ್ನು ದೇವರು ಇಲ್ಲಿ ಅಂಗೀಕಾರ ಮಾಡುವುದಿಲ್ಲ. ದೇವರನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಂಥ ಜ್ಞಾನವೇ ದೇವರಿಗೆ ಇಷ್ಟ ಎಂಬುದಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. நம்ம ஆண்டவர் தொழுது கொள்ளும்போது உள்ளபூர்வமாய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும், ஆண்டவருக்கு மகிமை நாம் செலுத்த வேண்டும். ದೇವರಿಗೆ ಘನತೆಯನ್ನ ಕೃತಜ್ಞತೆ ಮುಖಾಂತರವಾಗಿ ಹೃದಯದ ಅಂತರಾಳದಿಂದ ದೇವರನ್ನ ಮಹಿಮೆ ಪಡಿಸುವಂತ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಇರಬೇಕು. ஒரு கடமைக்காக செய்யக்கூடாது. ಅದು ವಾಡಿಕೆಯಾದ ಒಂದು ಕಾರ್ಯವಾಗಿ ಇರಬಾರದು. காயின் கடமைக்காக அவங்க ಅಮ್ಮ ಅಪ್ಪ சொன்னாங்களேன்னு சொல்லி காணிக்கை கொண்டு செலுத்தினான். ಕಾಯಿನನ್ನು ವಾಡಿಕೆ ಮುಖಾಂತರವಾಗಿ ತಂದೆ ತಾಯಿಗೆ ಕರ್ಪಿಸುವರು ಎಂಬುದಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ತಂದು ಸಲ್ಲಿಸಿದನು. அவன் நல்லவனும் அல்ல, ಅವನು ಒಳ್ಳೆಯವನು ಅಲ್ಲ, அவன் செலுத்துனதும் ஒழுங்கு இல்லை, ಅವನು ಸಲ್ಲಿಸುವುದು ಸರಿಯಾದ ರೀತಿ அந்த ಅಲ್ಲ, காணிக்கை மேல எந்த ஒரு அக்கறையும் இல்லை. ಆ ಕಾಣಿಕೆ ಮೇಲೆ ಯಾವ ಅಕ್ರೆ ಇಲ್ಲದವನು ஒரு ரொட்டீனா எடுத்து வந்து போட்டான். ಅದು ಒಂದು ವಾಡಿಕೆಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ತಂದು ಸಲ್ಲಿಸಿದನು. ரோமர் 12:1 சொல்லுகிறது, ಆದ್ದರಿಂದ ಸಹೋದರರೇ, ದೇವರ ಕನಿಕರವನ್ನು ನಿಮ್ಮೊಳಗೆ அப்படி இருக்கு. 12:1 ನಿಮ್ಮನ್ನು ಬೇಡಿಕೊಳ್ಳುವುದು ಏನೆಂದ್ರೆ, ನೀವು ನಮ್ಮ ದೇಹಗಳನ್ನು ದೇವರಿಗೆ ಮೀಸಲಾಗಿಯೂ ಮೆಚ್ಚುಗೆಯಾಗಿಯೂ ಇರುವ ಸಜೀವ ಯಜ್ಞವಾಗಿ ಅರ್ಪಿಸಿರಿ, ಇದೇ ನಿಮ್ಮ ವಿವೇಕಪೂರ್ವಕವಾದ ಆರಾಧನೆಯು. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கின்றேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க ஒரு புத்தி உள்ள ஆராதனை. ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிற ஒரு ஆராதனைனா நம்மை நாம முதலாவது தகித்து கொடுக்க வேண்டும். ನಮ್ಮ ದೇಹಗಳನ್ನು ಸಜೀವ ಯಜ್ಞವಾಗಿ ಮೀಸಲಾಗಿ ದೇವರಿಗೆ ಸಮರ್ಪಿಸಿ ಕೊಡುವಂಥದ್ದೇ ಬುದ್ಧಿಯುಳ್ಳ ಒಂದು ಆರಾಧನೆ, ದೇವರು ಮೆಚ್ಚಿಸುವಂಥ ಒಂದು ಆರಾಧನೆಯಾಗಿದೆ. நம்ம எவ்வளோ குவான்டிட்டி எடுத்துன்னு வந்தோன்றதுக்கு பற்றி கவலை இல்லை. ನಾವು ಎಷ್ಟು ಮಟ್ಟಿಗೆ ತಂದಿವಿ ಎಂಬುದಾಗಿ ದೇವರಿಗೆ ಚಿಂತೆ ಇಲ್ಲ. நம்ம எவ்வளோ பெரியவன், நம்ம குவான்டிட்டி இவ்வளோ பெரிய ஆளு, ಅದು ஆண்டவருக்கு பெரிய இல்லை. ನಾನು ಎಷ್ಟು ದೊಡ್ಡವನು, ನನ್ನ ಒಂದು ಕಾಣಿಕೆ ಎಷ್ಟು ದೊಡ್ಡದು ಎಂಬುದಾಗಿ ಅದೂ ಇಲ್ಲ. ஆண்டவர் பார்க்குறது அந்த குவாலிட்டி ஆஃப் த பர்சன், கொண்டு வரவன் எப்படிப்பட்டவன் அதை பார்க்குறாரு.
ಆ ಕಾಣಿಕೆ ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಅವ್ರು ಕೊಂಡು ತರುವಂಥವನು ಎಂಥವನೆಂಬುದನ್ನು ಮಾತ್ರ ದೇವರು ನೋಡ್ತಾರೆ. And the quality of the offering, நீ கொண்டு வர காணிக்கை அது எப்படிப்பட்டதுன்னு கர்த்தர் பார்க்குறாரு. ನೀನು ಕೊಂಡು ತರುವಂಥ ಕಾಣಿಕೆ ಎಂಥದ್ದು ಎಂಬುದನ್ನು ಸಹ ದೇವರು ನೋಡ್ತಾರೆ. அது பெஸ்ட்டாக கொடுக்குறியா, ಅದು சும்மா வேண்டா வெறுப்பா கொடுக்குறியான்னு அதையும் பார்த்துடுறாரு. ಅದು ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾದ ಕಾಣಿಕೆಯಾಗಿ ಇರುತ್ತದೆ, ಇಲ್ಲ ಬೇಕೋ ಬೇಡೋ ಎಂಬುದಾಗಿ ಕೊಡುವಂಥದ್ದಾಗಿದೆಯಾ? முதல்ல உன் வீட்டு வாசற்படியில் படுத்திருக்கிற அந்த பாவத்தை அது மேற்கொண்டு வா, அதை நீ அழிச்சிட்டு வா, அதை தொலைச்சிட்டு வா நீ ஃபர்ஸ்ட். ಮೊದಲದಾಗಿ ನಿನ್ನ ಬಾಗಿಲಲ್ಲಿ ಮಲಗಿಕೊಂಡಿರುವಂಥ ಪಾಪವನ್ನು ಹೋಗಿ ಅದನ್ನು ನಾಶ ಮಾಡಿಬಿಟ್ಟು ಬಾ. ஆனால் இவனோ காயினோ அது ஏற்றுக்கொள்ளவில்லை. ಆದರೂ ಆ ಎಚ್ಚರಿಕೆಯನ್ನು ಕಾಯಿನನು ಅಂಗೀಕಾರ ಮಾಡಲಿಲ್ಲ. ஆதாம் ஏவாள் தான் சாபம் பெற்றாங்கன்னா முதல் கப்புலே சாபம் பெற்றுதான் அவங்களுக்கு பிறந்ததான முதல் பையனுக்கே சாபம். ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ சபிக்கப்பட்டவனா போவேன்னு. ಮೊಟ್ಟ ಮೊದಲು ದೇವರು ಸೃಷ್ಟಿಯಾದವರವರೇ ಅವರು ಶಾಪವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡರು. ಅವ್ರಿಗೆ ಹುಟ್ಟಿದಂಥ ಚೊಚ್ಚಲ ಮಗನೇ ಶಾಪವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡನೆಂಬುದಾಗಿ ನೋಡ್ತೇವೆ. யோசிப்பாங்க, வீணா காணிக்கை கொண்டு வந்து வீணா சாபத்தை பட்டுன்னு போன ஒரே ஆளு முதல் ஆளு ಕಾಯಿನ್ தான். ವ್ಯರ್ಥವಾಗಿ ಕಾಣಿಕೆಯನ್ನು ಕೊಂಡು ತಂದು ವ್ಯರ್ಥವಾಗಿ ಶಾಪವನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡು ಹೋದಂಥ ಮೊದಲನೇ ಮನುಷ್ಯ ಕಾಯಿನನಾಗಿದ್ದಾನೆ. முதல் கொலைக்காரனும் அவன் தான். ಮೊದಲನೇ ಕೊಲೆ ಮಾಡಿದವನು ಆತನಾಗಿದ್ದಾನೆ. ஆண்டுக்கு அருவருப்பான ஒரு காரியத்தை செய்யக்கூடாது. ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಿಲ್ಲದ ಕಾರ್ಯಗಳನ್ನು, ಅಸಹ್ಯವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ಮಾಡಬಾರ್ದು. நம்மை முதலாவது ஆண்ட சாமத்தில் ஒப்பு கொடுத்து நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ಮೊದಲದಾಗಿ ತಮ್ಮನ್ನು ಅರ್ಪಿಸಿಕೊಟ್ಟವರಾಗಿ ದೇವರಲ್ಲಿ ಸಮರ್ಪಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. கண்களை மூடி ஜெபிப்போம். ಕಣ್ಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. ஏசையா, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா ஸ்தோத்திர துதி கன மகிமைக்கு நீர் பாத்திரராயிருக்கிறீர். நீர் எங்களோடு பேசினபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் கர்த்தாவே உம்மை ஆராதிக்க வருகின்றோம், உம்மை தொழுது கொள்ள வருகின்றோம், உம்மை மேன்மைப்படுத்த வருகின்றோம், என்னுடைய காணிக்கையை செலுத்த வருகின்றோம், உங்களுடைய நாமத்தை உயர்த்த வருகின்றோம். ஆனாலும் கூட இதற்கு பின்பாக எங்களுடைய இன்டென்ஷன் என்ன, எங்களுடைய ஆட்டிடியூடு என்ன, எங்களுடைய முறை எப்படி இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்படியாக தேவரீர் எங்களுக்கு கொடுக்கிற கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதை ஆண்டவரே, எங்களை ஆராய்ந்து பார்த்து தேவரீர் உமக்கு பிரியமான வழிகள் கர்த்தாவே எங்களிலே இல்லாமல் இருக்கின்றதோ என்பதை ஆராய்ந்து பார்க்க, உமக்கு பிரியமில்லாத வழிகளில் உண்டோ என்று ஆராய்ந்து பார். ஆம் ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே எங்களை சுத்தப்படுத்துவீராக, எங்களை தூய்மைப்படுத்தும். நாங்கள் கர்த்தாவுடைய ஆலயத்துக்கு வந்து நாங்கள் தொழுது கொள்கிற பொழுது, காணிக்கை செலுத்துகிற பொழுது, ஆண்டு உனக்கு தூபம் காட்டுகிற பொழுது, உண்மை மேன்மைப்படுத்துகிற பொழுது, என் ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றும் பூரணமாய் நாமத்துக்கு உரியதானே மகிமையை செலுத்தி உமக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாங்கள் கொடுத்து ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. வந்ததான எல்லா பிள்ளைகளும் நிறைவான ஆசீர்வாதத்தோடு உச்சிதமான கோதுமையை எதிர்கொண்டு வந்து ஒரு குறையிராதபடிக்கு கர்த்தாவே அவருடைய வேதனை துக்கங்களை எல்லாம் மாற்றி போட்டு ஆண்டவர் நிறைவாய் அவரை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து இருக்கிறதான ராபோஜன பந்தியும் நீங்கள் ஆசீர்வதிங்க. பங்கு பிறகு பிள்ளைகளையும் சாமத்தில் ஒப்புக்கொண்டோம். ஒவ்வொருவருமாய் ஆசீர்வதித்து வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் நல்ல பிதாவே, ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.